So நாங்க இது வரைக்கும் யூனிட் 1 ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். யூனிட் 1ல ஒரே ஒரு தியரி கிளாஸ் தான் இது வரைக்கும் நடந்திருக்கு. சோ இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நாங்க பார்த்தது சடப்பொருளோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்த்திருக்கோம். சடப்பொருள்னு சொன்னா என்ன, சடப்பொருளோட வகைகள் என்ன, அதே போல ஒரு ஒரு மூலகம் சொன்னா என்ன, எத்தனை விதமான மூலகங்கள் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அதே போல எத்தனை விதமான மூலகங்கள் இயற்கையில இருக்கு இது வரைக்கும், அணுன்னு சொன்னா என்ன, இது எல்லாமே பார்த்து முடிச்சிருக்கோம். சரியா பிள்ளையா? ஓமா இல்லையா? சோ பிள்ளைகள் நாங்க அடுத்தடுத்த சாப்டரை பார்க்கணும். சோ இப்ப ஒரு தலைப்பு போட்டுக்கொண்டுங்க, சேர்வைகள் சொல்லி ஒரு தலைப்பு போடுங்க. சேர்வைகள் சொல்லி ஒரு தலைப்பு, சேர்வை சொல்லி போட்டா சரி. சேர்வை 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 சரி. சேர்வைன்னு சொன்னா என்ன? நாங்க நேற்று ஒரு எக்ஸாம்பிள் கிடைச்சிருந்தோம் இல்லையா? மூலகங்களை சாப்பாட்டோட அப்படி கம்பேர் பண்ணி கிடைச்சது. சோறு என்று சொல்றது ஒரு மூலகம், சோறு என்று சொல்றது ஒரு விதமான சாப்பாடு, நூடுல்ஸ் என்று சொல்றது ஒரு விதமான சாப்பாடு. தம்பி, அந்த சோறு நூடுல்ஸ் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணினாங்க. அதுக்கு கூட கொஞ்சம் முட்டை, கொஞ்சம் சிக்கன் எல்லாத்தையும் போட்டா வாரது என்னன்னு சொல்லிருந்தோம். வாரது யாருன்னு சொல்லிருந்தோம்? ஃப்ரைட் ரைஸ் சொல்லிருந்தோம். சரியா இல்லையா? ஃப்ரைட் ரைஸ் சொல்லிருந்தோம் இல்லையா? இந்த சோறு சொல்ற நேரம் அதுக்கு சொல்லி ஒரு டேஸ்ட் உண்டு, நூடுல்ஸ் சொல்ற நேரம் அதுக்கு ஒரு டேஸ்ட் உண்டு. தம்பி, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வர இந்த ஃப்ரைட் ரைஸ் சோறுட டேஸ்ட காட்டுமா இல்ல நூடுல்ஸ் டேஸ்ட் காட்டுமான்னு கேட்டால் ரெண்டையும் காட்ட போறது. அவருக்குன்னு சொல்லி வேற ஒரு டேஸ்ட் உண்டு. சரியா புரியும் தம்பி? சேர்வைன்னு சொல்றது இப்படி ஒரு ஃப்ரைட் ரைஸ் போடலாம். என்னன்னு சொன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட மூலகங்கள் சொல்றோம். ஒன்றுக்கும் மேற்பட்ட மூலகங்கள். அப்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட மூலகங்களை நான் இன்னொரு மாதிரி சொல்றேன், அது சரியா பிள்ளையான்னு சொல்றேன். ஒன்றுக்கும் மேற்பட்ட மூலகங்கள் சொன்னா எத்தனை மூலகம் பிள்ளை? 2, 3, 4, 5, 6 எத்தனை மூலகம் வேணா வரலாம், ஒன்று மட்டும் வரையல. அப்ப நான் சொல்றேன் ஒன்றுக்கும் மேற்பட்ட மூலகங்கள் சொல்றேன். இதே நான் இன்னொரு மாதிரி சொல்றேன், அது சரியானு சொல்ல. இன்னொரு மாதிரி சொல்றேன், அது சரியானு சொல்றேன். 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட மூலகங்கள் சரியான. 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட மூலகங்கள் சொன்னது சரியா புரியும்? ஒன்றுக்கு மேற்பட்ட மூலகங்கள் சொல்றாங்க. அதனால இன்னொரு மாதிரி என்ன சொல்றேன்? 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட மூலகங்கள். சரியா பிள்ளையா? சரி. அப்ப 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட மூலகங்கள் ஒன்றோட ஒன்று சேர்ந்து உருவாகிற பதார்த்தங்கள் தான். சேர்ற நேரம் எப்படி சேர்ந்து சொன்னா பிள்ளைகள், நாங்க அது அடுத்தடுத்த யூனிட்ஸ்ல படிக்கலாம். அவங்களோட திணிவுகளுக்கு இடையில ஒரு விகிதம் ஒன்று இருக்கு. அந்த அவங்களோட திணிவு விகிதங்களுக்கு ஏற்றாற் போல அவங்க சேர்ந்து இயற்கையாக உருவாகிற பதார்த்தங்களுக்கு நாங்க சொல்லுவோம் சேர்வைகள் சொல்லி. எனக்கு சொல்லுங்கடா, ஒரு சோடியம் குளோரைடுங்கிற சேர்வையை எடுத்தா சோடியம் குளோரைடுங்கிற சேர்வையை ஆக்கினது என்னென்ன மூலகம்? எந்தெந்த மூலகங்கள் சோடியம் குளோரைடு ஆக்கியது? NaCl சொல்ற சேர்வையை ஆக்கினது யார் யாரும் சுலபம்? வெரி குட். சோடியம் சொல்ற ஒரு மூலகம், குளோரின் சொல்ற ஒரு மூலகம். தம்பி, சோடியத்துல இயல்பு என்னடா? சோடியத்துல இயல்பு என்ன? ஜஸ்ட் சோடியத்தை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டா என்ன செய்யும்? சோடியத்தை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டா என்ன செய்யும்? அப்படியே சத்தத்தோட அப்படியே ஓடி திரிஞ்சு தாக்கம் அடையும். ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு ஞாபகம்? எத்தனை பேர் ஓ லெவல் டைம்ல இதெல்லாம் பார்த்தாங்க? சோடியத்துல ஒரு சின்ன துண்டு எடுத்து தண்ணிக்குள்ள போட்டா சிங்கிற சவுண்டோட அப்படியே சுத்தி தெரியும்.
சரியா இல்லையா? இப்ப அந்த சோடியத்தை எடுத்து நாக்குல வச்சா என்ன ஆகும்? சோடியத்தை துண்டு எடுத்து நாக்குல வச்சா என்ன ஆகும்? என்ன நாக்கு எங்க சுத்தி போயிடும்? நாக்கு எங்க சுத்தி போயிடும்? நாக்கு எரியும். எஸ், குட். நாக்கு எரியும். ஏன்? நாக்குல ஈரம் இருக்கு, தண்ணீர் இருக்கு நாக்குல. அது படக்குள்ள தாக்கமடையாது. தம்பி, குளோரின் என்று சொல்வது ஒரு நச்சுத்தன்மையான ஒரு ஆள். குளோரின் வாயு என்று சொல்றது ஒரு நச்சுத்தன்மையான ஒரு ஆள். பின்னால படிக்கும். பிணைக்கு சொல்லுகிறார், சோடியம் நாக்குலாம் வைக்க இயலாது, எரியும். சரியா இல்லையா? குளோரின் நச்சுத்தன்மை, ரெண்டையும் கன்சியூம் பண்ண இயலாதவங்க, ரெண்டையும் செய்யலாது, கன்சியூம் பண்ண இயலாது. ரெண்டும் சேர்ந்து வர NaCl யோசிச்சு பாருங்க. ரெண்டும் சேர்ந்து வர NaCl யோசிச்சு பாருங்க. என்ன செய்யலாம்டா? நாக்குல வைக்கலாம். சரியா பிள்ளையா நான் சொல்றது? என்ன செய்யலாம்? நாக்குல வைக்கலாம். அந்த சோடியம் குளோரைடுங்கிறது யாரு? உப்பு. அது இல்லாமலுக்கு நம்மளோட சாப்பாடு டேஸ்டா இருக்கு மேடம். அது இல்லாம நம்ம சாப்பிட இயல்பா? சோ உங்களுக்கு வித்தியாசம் வழங்குதா? அத ஆக்கின மூலகங்களோட இயல்பு ஒரு மாதிரி இருக்கும், அந்த சேர்வையிட இயல்பு ஒரு மாதிரி இருக்கும். அப்ப மூலகங்களோட இயல்பை வச்சு நம்ம என்ன செய்ய தேவையில்லை? சேர்வைகளோட இயல்பு ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றது கிளியர் ஆகணும். சொல்றது கிளியர். ஏதாவது குழப்பம்? சோ சேர்வையிட இயல்பும் ஒரு சேர்வையிட இயல்பும் அத ஆக்கின மூலகங்களோட இயல்புல இருந்து வேறுபட்டதாக இருக்கும். சரியா பிள்ளையா சொல்றது? அதே போல நம்ம ஒரு சேர்வை வருது, ஒரு சேர்வை உருவாகணும்னு சொன்னா மூலகங்கள் ஒன்றா சேரணும். மூலகங்கள் என்ன செய்யணும்? ஒன்றோட ஒன்று சேரணும். நம்ம மூலகங்கள் ஒன்றோட ஒன்று சேர்றதா இருந்தா மூலகங்களுக்கு இடையில என்ன வரணும்னு சொன்ன? மூலகங்களுக்கு இடையில என்ன வரணும்? மூலகங்கள் ஒன்றோட ஒன்று சேரணுமா இருந்தா மூலகங்களுக்கு இடையில என்ன வரணும்? கவர்ச்சி. வெரி குட். என்ன வரணும்டா? பிணைப்பு வரணும். குட், பிணைப்பு வரணும். தம்பி, அவங்களுக்கு எத்தனை விதமான பிணைப்பு தெரியும்? உங்களுக்கு எத்தனை விதமான பிணைப்பு உங்களுக்கு தெரியும்? போடணும். எத்தனை விதமான பிணைப்பு? ஓலவெல்ல 2 விதமான பிணைப்பு படிச்சிருப்பீங்க. ஒன்று என்னடா? அயன் பிணைப்பு படிச்சிருப்பீங்க. 2வது என்ன பிள்ளைகள்? பங்கீட்டு வழக்கு பிணைப்பு படிச்சிருப்பீங்க. சரியான சொல்றது? ஒன்று அயன் பிணைப்பு, அடுத்து என்ன பிள்ளைகள்? பங்கீட்டு வழக்கு பிணைப்பு படிச்சிருப்பீங்க. இந்த சேர்வைகளை உருவாகணும்னு சொன்னால், இந்த சேர்வைகள் உருவாகணும்னு சொன்னால் ஒன்று அயன் பிணைப்பின் மூலமாக சேர்வைகள் உருவாகணும், இல்லைன்னு சொன்னால் பங்கீட்டு வழக்கு பிணைப்பின் மூலமாக உருவாகணும். தம்பி, இதுல அடிப்படையில எந்த பிணைப்பால இந்த சேர்வை உருவாக்கப்படுதுங்கிற அடிப்படையில நாங்க சேர்வைகள் என்ன செய்யணும்? 2 கேட்டகரியாக. ஒன்று அயன் சேர்வைகள், அதாவது அயன் பிணைப்பை கொண்ட சேர்வைகள். 2வது என்ன? பங்கீட்டு வழி சேர்வைகள். பிரிக்கணும். நான் சொல்றது விளைஞ்சான்னு சொல்லுங்க. நான் சொல்றது விளைஞ்சு. மூலக்கூற்றிடை பிணைப்பு அது வேற, அதனால அது வேற கலந்து இதுக்குள்ள வராது. இது வரைக்கும் நான் படிச்ச விஷயங்கள் எல்லாமே 100% கிளியர். எத்தனை பேர்? 100% கிளியர். சேர்வைகள் கீழ் எழுதி கொள்ளுங்கள். சேர்வைகள் கீழ் எழுதி கொள்ளுங்கள். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மூலகங்கள். இரண்டு அல்லது 2க்கு மேற்பட்ட மூலகங்கள் குறித்த திணிவு விகிதத்தில் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மூலகங்கள் குறித்த திணிவு விகிதத்தில்
இயற்கையான ரீதி இயற்கையான இயற்கையான ரீதி உருவாகும் பதார்த்தங்கள் ஆகும். உருவாகும் பதார்த்தங்கள் ஆகும். இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட மூலகங்கள். இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட மூலகங்கள். இரண்டு அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட மூலகங்கள் குறித்த திணிவு விகிதத்தில் குறித்த திணிவு விகிதத்தில் குறித்த திணிவு விகிதத்தில் குறித்த திணிவு விகிதத்தில் இயற்கையான ரீதியில் இணைந்து இயற்கையான ரீதியில் இணைந்து இயற்கையான ரீதியில் இணைந்து உருவாகும் பதார்த்தங்கள் ஆகும். உருவாகும் பதார்த்தங்கள் ஆகும். பதார்த்தங்கள் ஆகும். அடுத்த பாயிண்ட் எழுத அப்படிங்கள். சரி, உதாரணம் ஒன்று போடுங்க. கீழே உதாரணம் போடுங்க. H2O H2O, CO2 H2O, CO2 H2O, CO2, NaCl, 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 H2SO4, H2SO4, H2SO4. இன்னும் நிறைய பேர் போய்கிட்டே இருக்கு. இன்னும் நிறைய பேர் இருக்கு. எல்லாமே சேர்வைதான். நம்ம எல்லாரையும் கழிக்கிறது. சரிடா, H2SO. அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. சேர்வை ஒன்றின் இயல்பு சேர்வை ஒன்றின் இயல்பு சேர்வை ஒன்றின் இயல்பு அதை ஆக்கிய சேர்வை ஒன்றின் இயல்பு அதை ஆக்கிய மூலகங்களின் இயல்பிலிருந்து ஆக்கிய மூலகங்களின் இயல்பிலிருந்து மூலகங்களின் இயல்பிலிருந்து முற்றாக வேறுபட்டதாகும். முற்றாக வேறுபட்டதாகும்.
வேறுபட்டவையாகும். வேறுபட்டதாகும். அடுத்த பாயிண்ட், சேர்வைகள் 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 அதனை ஆக்கியுள்ள சேர்வைகள் அதனை ஆக்கியுள்ள சேர்வைகள் அதனை ஆக்கியுள்ள பிணைப்புகளின் அடிப்படையில் சேர்வைகள் அதனை ஆக்கியுள்ள பிணைப்புகளின் அடிப்படையில் பின்வருமாறு இருவகைப்படுத்தப்படும். நம்பர் ஒன் பங்கீட்டு வழிச் சேர்வைகள். நம்பர் டூ அயன் சேர்வைகள். சரியா? நீங்க படிச்சிருப்பீங்க நம்மட ஓ லெவல்ல படிச்சிருப்பீங்க. ஓ லெவல்ல என்ன படிச்சிருப்பீங்கன்னு சொன்னா ஒரு சோடியம் குளோரைட் எடுத்தோம். சோடியம் குளோரைட் எப்படி இருக்கும்? சோடியம் பிளஸ் அயன் ஒன்றுக்கும் Cl மைனஸ் அயன் ஒன்றுக்கும் இடையில என்ன இருக்கும்? சோடியம் பிளஸ் அயன் ஒன்றுக்கும் Cl மைனஸ் அயன் ஒன்றுக்கும் இடையில ஒரு கவர்ச்சி ஒன்று இருக்கும். சரியா இல்லையா? சோடியம் பிளஸ் அயன் ஒன்றுக்கும் Cl மைனஸ் அயன் ஒன்றுக்கும் இடையில இது நேரேற்றம் உடையது, இது மறையேற்றம் உடையது. நேரேற்றத்துக்கும் மறையேற்றத்துக்கும் இடையில ஒரு கவர்ச்சி ஒன்று இருக்கும். இந்த கவர்ச்சிக்கு தான் நாங்க என்ன பேர் சொல்றோம்? குயிக்கா சொல்ல பாப்போம். யாராவது இந்த பேர் சொல்றதாங்க. இந்த கவர்ச்சிக்கு தான் சொல்றது அயன் பிணைப்பு. ஏன் அயன்களுக்கு இடையில இருக்கிற பிணைப்புகள் சொல்லுவோம் அயன் பிணைப்பு சொல்லுவோம். அப்ப அயன் பிணைப்பு இருக்கிறது யாரு? அயன் சேர்வைகள் தானே. அயன் பிணைப்பு இருக்கிறது யாரு? அயன் சேர்வைகள் தானே. இந்த அயன் சேர்வைகளை பொறுத்த வரைக்கும் கிளியரா ஒரு விஷயம் வச்சுக்கொள்ளுங்க. கெமிஸ்ட்ரியில இருக்கிற ஆக கேவலமான ஆற்றல் யாருன்னு கேட்டா இந்த அயன் சேர்வைகள். எப்படின்னு சொன்னா நீங்க படிச்சிருக்கு, ஓ லெவல்ல படிச்சிருக்கீங்க. என்னடா இது ஒரு சோடியம் குளோரைட், அப்படித்தானேடா? இது ஒரு சோடியம் குளோரைட். இன்னொரு சோடியம் குளோரைட் இப்ப பக்கத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு சோடியம் குளோரைட் பக்கத்துல இருக்கு. ஒரு சோடியம் பிளஸ் ஒரு Cl மைனஸ், இந்த ரெண்டு பேருக்கு என்ன இருக்கு? ஒரு கவர்ச்சி ஒன்று இருக்கு, பக்கத்துல இருக்கு. அதே போல யோசிச்சு பாருங்க. இங்கால சைட்லயும் ஒரு சோடியம் குளோரைட் இருக்கு. இங்கால சைட்லயும் என்ன இருக்கா? ஒரு சோடியம் குளோரைட் இங்க இருக்கா. இங்கேயும் என்ன இருக்கு? கவர்ச்சி ஒன்று இருக்கு. அதே போல இங்கேயும் ஒரு சோடியம் குளோரைட் இருக்கா. அப்ப என்ன இருக்கு? ஒரு கவர்ச்சி ஒன்று இருக்கு. நிறைய சோடியம் குளோரைட் இருக்க போகுது. நிறைய சோடியம் குளோரைட் ஒரே ஒரு ஆள் இருக்கிற இல்லையா? நிறைய சோடியம் குளோரைட் இங்க இருக்கு.
அதே போல பிள்ளைகள் கவனிச்சு பாருங்க, இங்க ஒரு சோடியம் குளோரைடு இருக்காது. இப்படி சோடியம் குளோரைடு வந்து நிறைய பேர் இருக்கு. இது நிறைய சோடியம் குளோரைடு வந்து என்ன செய்யறா இந்த மாதிரி இருக்கு. அப்ப இங்கால ஒரு சோடியம் குளோரைட், இப்படி இங்கால வந்து ஒரு சோடியம் குளோரைட், இப்படி நிறைய சோடியம் குளோரைடு இது இருக்கு. இப்ப இந்த சோடியம் பிளஸ் இவர்கிட்ட செல்லுவார், ஒரு டீலிங் ஒன்று பேசுவார். நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீலிங் ஒன்று பேசிக்கொள்வோமா? என்ன டீலிங்? தம்பி, ஒரு விஷயத்த தெளிவா ஞாபகம் வச்சுக்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே செல்லிருக்கு நினைக்கிறேன். எஸ் செல் இருந்தா எஸ் என்று போன பிள்ளைகள். இலத்திரன் என்று சொன்னா ஒரு பொம்பளை பிள்ளை, குளோத்தன் என்று சொன்னா ஒரு ஆம்பளை பிள்ளை. தம்பி, அமிலம் என்று சொன்னா ஒரு பொம்பளை பிள்ளை, காரம் சொன்னா ஒரு ஆம்பளை. அதே போல ஒரு உலோகம் சொல்றது ஒரு அலோகம் சொல்றது ஒரு பொம்பளை பிள்ளை, உலோகம் சொல்றது ஒரு ஆம்பளை. தம்பி, மறை அயன் என்று சொல்றது ஒரு பொம்பளை பிள்ளை, நேர் அயன் என்று சொல்றது ஒரு ஆம்பளை பிள்ளை. நான் சொல்லியிருக்கேன், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் கிளாஸஸ்ல. இதை நீங்க கெமிஸ்ட்ரி முடியும் வரைக்கும் மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்கடா. சிம்பிளா இருக்கு கெமிஸ்ட்ரி. இப்ப கவனிங்க, இவர் யாரு? இப்ப இது யாரு? ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? இது யாரு? இப்ப இவர் போயிட்டு இவர்கிட்ட கேட்கிறார், நம்ம ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டுலதானே இருக்கும், பக்கத்து பக்கத்து வீட்டுலதானே இருக்கும். எவ்வளவு கேவலமான ஆக்கள் பாரு. நம்ம ஒரு டீலிங் ஒன்று பேசிக்கொள்ளுமா? என்ன டீலிங்? நான் வந்து உங்களோட ஆளோட ஒரு சின்ன பொண்ட் ஒன்றை கிரியேட் பண்றேன். நீங்க என்ன செய்யுங்க, அதுக்கு பகரமா நீங்க எந்த ஆளோட பொண்ட் ஒன்றை கிரியேட் பண்ணுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஒரு டீலிங் ஒன்றை பேசிக்கொள்வாங்க. அப்ப இவர் பாக்குறாரு, ஓகே இந்த டீலிங் நல்லா இருக்கு, என்ன செய்வோம், ஓகே கிரியேட் பண்ணிக்கொள்வோம் சொல்லி இப்படி கிரியேட் பண்ணிக்கொள்றோம். இந்த சோடியம் பிளஸ் இப்ப பாக்குறாரு, இவருக்கு இன்னும் தேவை. இவர் பாக்குறார், நமக்கு ஆல்ரெடி ஒன்று இருந்துச்சு, இப்ப நம்ம ரெண்டு பேர் ஆக்கிட்டோம். ரெண்டு பேர் ஆக்கினாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. நம்ம இன்னும் என்ன செய்வோம், நம்மள சுத்தி இருக்கிற எல்லாரையும் தேடி தேடி பொண்டை கிரியேட் பண்ணுவோம். நம்ம சோடியம் பிளஸ் பொண்டை கிரியேட் பண்றதுக்கு யார் தேவை? சோடியம் பிளஸ் பொண்டை கிரியேட் பண்றதுக்கு யார் தேவை? தம்பி, சோடியம் பிளஸோட சோடியம் பிளஸ் பொண்டை கிரியேட் பண்ணுவோம். ரெண்டு சோடியம் பிளஸ் பொண்டை கிரியேட் பண்ணுவோம். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இயற்கை ஒத்துக்குமாடா ரெண்டு சோடியம் பிளஸ் ஒன்றோட சேர்றது? சரியா? நான் இப்ப சொல்றது விளைச்சா? ரெண்டு சோடியம் பிளஸ் ஒன்றோட ஒன்று சேர்றது இயற்கை ஒத்துக்குமா தம்பி? வாய்ப்பே இல்லை, ரொம்ப கஷ்டம். சரியாடா? அப்ப சோடியம் பிளஸ் யாரோட கொண்ட கிரியேட் பண்ணு? சோடியம் பிளஸ் யாரோட கொண்ட கிரியேட் பண்ணும்? Cl மைனஸோட. அப்ப இந்த சோடியம் பிளஸ் பார்க்கிறார், ஓகே இங்காலையும் Cl மைனஸ் இருக்கா, இதோட ஒரு கொண்ட கிரியேட் பண்ணு. ஓகே இங்காலையும் Cl மைனஸ் இருக்கா, இதோட ஒன்று கிரியேட் பண்ணும். தம்பி, இஸ்லாத்துல எத்தனை அனுமதி என்று சொல்லுங்க. இஸ்லாத்துல எத்தனைக்கு அனுமதி? 4 தான் அனுமதி. இப்ப எத்தனை எடுத்துட்டாரு இந்த சோடியம் பிளஸ்? சோடியம் பிளஸ் இப்ப எத்தனை எடுத்துட்டாரு? அனுமதிக்குரிய அளவு அவ்வளவு எடுத்துட்டாரு. இஸ்லாத்துல வந்து 4 தான் முடிக்கலாம். அவர் 4 பேரை செலக்ட் பண்ணிட்டார், 4 பேரை முடிச்சுட்டார். ஆனா சோடியம் பிளஸ் பாக்குது என்னன்னு சொன்னா, இல்ல எனக்கு இன்னும் போதாது, எனக்கு இன்னும் ஆக்கள் வேணும்னு சொல்லி இதுக்கு முன்னுக்கு ஒரு Cl மைனஸ், சோடியம் பிளஸுக்கு முன்னுக்கு ஒரு Cl மைனஸ், சோடியம் பிளஸ் பின்னுக்கு ஒரு Cl மைனஸ், மொத்தமாக ஒரு சோடியம் பிளஸ் எத்தனை Cl மைனஸ் பிணை பார்க்கிறார்? 6 Cl மைனஸ் பிணை பார்க்கிறார். எத்தனைடா? 6 Cl மைனஸ் பிணை பார்க்கிறார். இப்ப இவ பாக்குறாங்கன்னு சொன்னா, அது எப்படி நீங்க என்ன விட்டுட்டு நீங்க 6 பேரோட பிணை பாக்குறீங்க? அப்ப நீங்க 6 பேரோட பிணை பாக்கினா நான் மட்டும் சும்மா இருக்கிறோமா? நானும் என்ன செய்வேன், உங்களோட ஆல்ரெடி ஒரு பொண்ட் இருக்கு, மேல ஒரு பொண்டோட நீங்க தான் கிரியேட் பண்ணி தந்தீங்க. நான் இங்கால இருக்கிற சோடியம் பிளஸ் ஒரு பொண்ட் கிரியேட் பண்ணுவேன், இங்க இருக்கிற சோடியம் பிளஸ் ஒரு பொண்ட் கிரியேட் பண்ணுவேன். ஸ்லாத்திலேயே 4 தான் அனுமதி, நீங்க 6 தானே போனீங்க. எனக்கு நான் முன்னுக்கு ஒரு சோடியம் பிளஸ் பின்னுக்கு ஒரு சோடியம் பிளஸ், நானும் 6 சோடியம் பிளஸோட சேருவேன் சொல்லி இவவும் சொல்லுவாங்க. இப்ப என்ன நடக்கும்? இது போல இருக்கிற எல்லாருமே அப்ப இந்த சோடியம் பிளஸ் என்ன செய்யும், இங்கால ஒரு Cl மைனஸோட இங்கால ஒரு Cl மைனஸ், இந்த Cl மைனஸ் இங்க ஒரு சோடியம் பிளஸோட இந்த சோடியம் பிளஸோட முன்னுக்கு கொண்டு பின்னுக்கு கொண்டு. அதே போல இந்த சோடியம் பிளஸ் வந்து இங்கால ஒரு Cl மைனஸ் இங்க ஒரு Cl மைனஸ், இங்க ஒரு Cl மைனஸோட இங்க ஒரு Cl மைனஸோட, இந்த சோடியம் பிளஸ் இங்க ஒன்று வரப்போகுது, கீழே ஒன்று வரப்போகுது, முன்னுக்கு கொண்டு பின்னுக்கு.
அதே போல இந்த Cl மைனஸ் என்ன ஆல்ரெடி 2 வந்துட்டா நம்ம 3 4 முன்னுக்கு ஒரு ஆள் பின்னுக்கு ஒரு ஆள். அதே போல Cl மைனஸ் 3 4 முன்னுக்கு ஒரு ஆள் பின்னுக்கு ஒரு ஆள். நம்ம இப்படி கவர்ச்சிகள் இப்படி மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். சொல்றது விளைவிச்சா சொல்ற விஷயம் விளைச்சடா இப்படி பிணைப்புகள் போய்கிட்டே இருக்க போதும். பிணைப்புகள் போய்கிட்டே இருக்கும். இப்ப நமக்கு தெரியும்டா, நமக்கு தெரியும். இப்ப நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டினேன். இந்த சோடியம் பிளஸ் Cl மைனஸ் இது, இதுல சோடியம் பிளஸ் Cl மைனஸ் இது, இந்த சோடியம் பிளஸ் Cl மைனஸ் இது, இதுல இந்த சோடியம் பிளஸ் Cl மைனஸ் இது, அதே போல இந்த சோடியம் பிளஸ் Cl மைனஸ் இது, இதுலது இது சொல்லி உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நான் இப்ப வரைஞ்சி காட்டினது. நான் வரைஞ்சதை நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, அதனால உங்களுக்கு தெரியும் இந்த சோடியம் பிளஸ்க்கு இந்த Cl மைனஸ். தம்பி புதுசா ஒரு ஆள் இந்த ஏரியாவுக்கு வார், இதெல்லாம் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க தானடா. புதுசா ஒரு ஆள் இந்த ஏரியாவுக்கு வார், நம்ம செல்றோம் இவற்றை. உங்களால 7 இருந்தா, உங்களால 7 இருந்தா இந்த சோடியம் பிளஸ் Cl மைனஸ் யாருன்னு கண்டுபிடிங்க சொல்லி சொல்லுங்க. இவர் என்ன பாப்பார் பிள்ளைகள், இவரை சுத்தி இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, முன்னுக்கு கொண்டு இருக்கு, பின்னுக்கு கொண்டு இருக்கு. இந்த 6 பேர்ல யாரு உண்மையாக இவர்த ஜோடி, இவர்த சோடி யார் என்று சொல்லி நேரடியா ஈஸியா கண்டுபிடிக்க இயலுமா? புதுசா வார ஒரு ஆள் கண்டுபிடிக்க இயலுமா? இயலாதா? என்ன சொல்லுவா பிள்ளைங்க? 6ல 1 சரியா? 6ல ஏதாவது ஒன்று சொல்லி சொல்ல போறோம். 6ல ஏதாவது ஒன்று என்று சொல்லி சொல்ல போறோம். இப்ப யோசிச்சு பாருங்க, 6ல ஏதாவது ஒரு ஒன்று என்று சொல்லி சொன்னா எக்யூரேட்டா செல்ல இயலாதா? இணைப்பு எந்த பக்கத்துக்கு உண்மையான ஆள், இவர் உண்மையான சோடியம் பிளஸ் யாருன்னு எக்யூரேட்டா செல்ல இயலாதா? எந்த சோடியம் பிளஸ் எந்த Cl மைனஸ் ஒன்றோட ஒன்று ஃபர்ஸ்ட்டுக்கு பிணைப்பாக்கிச்சு என்று சொல்லி எக்யூரேட்டா சொல்ல இயலாதா? அப்ப இந்த இடத்துல பிள்ளைகள் நான் கேட்கிறேன், பிணைப்புட திசையை உங்களால பிணைப்புட திசையை, பிணைப்பு எந்த திசையில இருக்குங்கிறத உங்களால நேரடியாக செல்ல இயலுமா? இந்த மாதிரி இருந்தால் பிணைப்புட திசையை உங்களுக்கு செல்ல இயலும். பிணைப்பு எங்க இருந்து எங்க இருக்காங்கிறதெல்லாம் எக்யூரேட்டா உங்களால செல்ல இயலும். என்ன சொல்றீங்க? எக்யூரேட்டா செல்ல இயலுமா? சோ பிணைப்புட திசைய எக்யூரேட்டா செல்ல இயலாத ஆக்கள், அதாவது ஒரு இடத்துல இருந்து நிறைய பக்கத்துக்கு பிணைப்பு விரிஞ்சு போற ஆக்களுக்கு நாங்க சொல்ற பேர் பிள்ளைகள். நீங்க படிச்சிருக்கீங்க இந்த வேர்டு, உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்ட வேர்டு தான் சாலகம். ஞாபகம் இருக்கா? சாலகம் எத்தனை பேருக்கு இது ஞாபகம் இருக்கு? எத்தனை பேருக்கு ஞாபகம்? சாலகம்னு சொல்றது என்னடா? சாலகம்னு சொல்றது என்ன? ஒரு சேர்வைக்குள்ள பிணைப்பு பல பக்கத்தால இருக்கும். உண்மையா இந்த பிணைப்பு எங்கால போகுதுன்னு சொல்லி நம்மளால கண்டுபிடிக்கவே இயலாது. அப்படி இருந்தால் நாங்க அதுக்கு சொல்ற பேர் என்ன பிள்ளைகள்? சாலகம் சொல்லி. இது என்ன சேர்வை? சோடியம் குளோரைடுங்கிறது ஒரு அயன் சேர்வை. அப்ப அயன் சேர்வைகள் பிள்ளைகள் நம்ம படிக்கலாம். அயன் சேர்வைகள் யாவும், எல்லா அயன் சேர்வைகளுமே என்னவா இருக்கும் தம்பி? சாலகங்களாகத்தான், வழியே எல்லாமே சாலகமாகத்தான். இப்ப கவனிங்கடா, CO2 தெரியுமா? CO2 கட்டமைப்பு இதுதான் CO2 கட்டமைப்பு. இப்ப இப்படி இந்த ஒரு CO2 பக்கத்துல இருக்க, இந்த CO2 போயிட்டு இந்த கார்பன் போயிட்டு இந்த கார்பன் கிட்ட சொல்றா, நான் என்ன செய்யறேன்னு சொன்னா உங்களோட ஆக்சிஜனோட ஒரு பாண்ட் ஒன்றை கிரியேட் பண்ண, நீங்க வேணுமென்றா இந்த ஆக்சிஜனோட பாண்ட் ஒன்றை கிரியேட் பண்ணீங்க சொல்லி ஒரு கார்பன் போயிட்டு இன்னொரு கார்பன் சொல்றோம். இது என்ன சேர்வை பிள்ளைகள்? இது அயன் சேர்வையா பங்கீட்டு சேர்வையா? என்ன சேர்வை சொல்லு? அயன் சேர்வையா பங்கீட்டு சேர்வையா? இது பங்கீட்டு சேர்வை. சரி, பங்கீட்டு வலு சேர்வைகள் இந்த அயன் சேர்வைகளை போல கேவலமான ஆக்களி. இந்த கார்பன் போயிட்டு இந்த கார்பன் கேட்பார், நம்ம அப்படி கிரியேட் பண்ணுவோமா சொல்லி கேட்டால் இந்த கார்பன் என்ன சொல்லுவாங்க கேட்டால், தம்பி நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட வீட்டோட இருங்க, உங்களோட கால் தப்பி தவறியாவது எந்த வீட்டு பக்கம் வருமாக இருந்தால் உங்களோட காலை வெட்டி என்ன செய்வேன், நான் ஊருகா போடுவேன். சோ நீங்க என்ன செய்யப்படாது, நீங்க உங்களோட ஃபேமிலியோட சந்தோஷமா இருங்க,
நான் எந்த ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கேன். 2 பேருக்கும் இடையில எந்த ஒரு தொடர்பும் தேவை சொல்லி யார் சொல்லுவார்களே இத C4 சொல்லும். நான் சொல்றது விளையாச்சான்னு சொல்லுங்க. இங்க அப்படியா தம்பி இருக்கு? இங்க அப்படியா இருக்கு? இங்க அப்படியா இருக்குடா? இங்க என்ன செய்யறார்? யார் யாரு ஃபேமிலின்னு கண்டுபிடிக்கவே இயலாது இந்த இடத்துல. தம்பி இங்க யோசிச்சு பாருங்க. இங்க பிணைப்பிட திசை கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? இந்த கார்பன் சுத்தி இங்கால ஒரு ஆக்சிஜன், இங்கால ஒரு ஆக்சிஜன், அவ்வளவுதான். இது இந்த கார்பனுக்கான 2 ஆக்சிஜன். இந்த கார்பனை சுத்தி இங்கால ஒண்ணு, இங்கால ஒன்று. இது இந்த கார்பனுக்கான 2 ஆக்சிஜன். சொல்லலாமா இல்லையா? அக்யூரேட்டா சொல்றது விளையாச்சா? சோ பிள்ளைகள் எனக்கு சொல்லுங்கடா, இது ஒரு பங்குட்டு வரை செய்யுது. இதனால் சாளகம் சொல்லுகிறோம். இதனால் சாளகம் சொல்லி சொல்லுகிறோம். இதனால் சாளகம் அப்படிங்கிற வேர்ட் நான் இவருக்கு யூஸ் பண்ணுகிறேன். சாளகம் யூஸ் பண்ணணும் வர நினைச்ச பிள்ளைகள் எல்லா பக்கத்திலேயும் தொடர்ச்சியாக பிணைப்புகள் போய்கிட்டே இருக்கணும். இவரை நான் சாளகம் சொல்லிடுவேன். சில இயலாது. ஏன்னா இது ஒரு அணு அவருக்கு ஸ்பெசிபிக்கான 2 பேரோட மட்டும்தான் பிணைப்புல இருக்காரு. வேற யாருடைய நீங்க அவர் என்ன சில பிள்ளைகள் பிணைப்பை உருவாக்க இல்லை. அப்ப இது சாளகம். இப்ப நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அப்ப இது சாளகமா இருக்கா? இது சாளகம். நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இந்த சோடியம் பிளஸ் சொல்றாரு யாரு? இந்த சோடியம் பிளஸ் சொல்றார். இந்த சோடியம் பிளஸ் சொல்றார். இவர் கிட்ட சொல்றார். நம்ம 2 பேரும் என்ன செய்வோம்? இப்ப 2 பேரும் என்ன செய்வோம்? ஒரு ட்ரிப் கொண்டு போவோம். இங்க போவோம், நோரெலியாக்கு ட்ரிப் கொண்டு போவோம். ரெடி ஆகுங்கன்னு சொல்லி இவர் போறார். இவர் வாங்கன்னு சொல்லி இவட கைய பிடிச்சு கூட்டிட்டு போறார். தம்பி யோசிங்க, இவ கூட்டிட்டு போனா 2 பேர் மட்டும் தனியே போகலுமாடா? ட்ரிப் போகலுமா? ஏன் போகல? இவ கூட்டிட்டு போனா இவ என்ன செய்வா பிள்ளைகள்? இவ சுத்தி இருக்கிற 6 பேரை கூட்டிட்டு போவோம். சரியா? நான் சொல்றது சரியா? சோடியம் பிளஸ் ஒரு Cl மைனஸ் வாங்கிட்டு கூப்பிட்டா ஒரு Cl மைனஸ் என்ன செய்யும்? அவ சுத்தி இருக்கிற 6 சோடியம் பிளஸ் கூட்டிட்டு அந்த ஒவ்வொரு சோடியம் பிளஸும் என்ன செய்யும்? அதை சுத்தி இருக்கிற 6 Cl மைனஸ் கூட்டிட்டு அந்த ஒவ்வொரு Cl மைனஸும் என்ன செய்யும்? அதை சுத்தி இருக்கிற 6 சோடியம் பிளஸ் கூட்டிட்டு போகும். ஒரு ட்ரிப் போவோம் வாங்கன்னு சொல்லி காரை ரெடி பண்ணா இங்க ஒரு ட்ரெயினுக்கே ஆகுது. நான் சொல்றது சரியா? நான் சொல்றது சரியா? ஃபெமிலியோட இல்லடா, ஃபெமிலியோட போகலடா, பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபெமிலியோட எல்லாம் சேர்த்து போகும். ஃபெமிலியோட போறேன்னா பரவாயில்ல, இது பக்கத்து வீட்டுக்காரன் இந்த ஊரே போக போகுது மொத்தமா. சொல்றது விளையச்சாப்ல விளையச்சா. நான் இப்ப சொல்ல விஷயம் சோடியம் பிளஸ் 1. அப்ப நம்ம சோடியம் குளோரைட் என்று சொல்லி சொல்றது தானடா. இது யாரு? சோடியம் குளோரைட், NaCl தான். இப்ப NaCl சொன்னா ஒரு சோடியமும் ஒரு குளோரைடும் தான் இருக்காங்க. எனக்கு சொல்லுங்க, இந்த சாளக கட்டமைப்புல ஒரு சோடியமும் ஒரு குளோரினும் மட்டும் சுயாதீனமா அசைய இயலுமா? ஒரு சோடியமும் ஒரு குளோரினும் மட்டும் சுயாதீனமா அசைய இயலும். சரி, இங்க வாங்க பிள்ளைகள். இது யாரு சொல்லுவோம்? இது CO2. இதுக்குள்ள 2 நான் நிறைய CO2 இருக்கிற மாதிரி காட்டுறேன். இது ஒரு CO2, இது ஒரு CO2, இன்னொரு CO2, நிறைய CO2 காட்டுறேன். இப்ப நான் போயிட்டு சொல்றேன், இவர் போயிட்டு சொல்றார், நாம போவோம் எங்கன்னா ஒரு நுரலியா ட்ரிப் கொண்டு போவோம், நீங்க மட்டும் வாங்க சொல்லி இவ கூப்பிடுறார். இவர் போயிட்டு சொல்றார், நாம நுரலியா ட்ரிப் கொண்டு போவோம், நீங்களும் நானும் மட்டும் போவோம் சொல்லி இவர் கூப்பிடுறார். தம்பி நடக்குமா இது? இவங்க 2 பேரும் மட்டும் போறது நடக்குமான்னு சொல்லு. நடக்குமாடா? நடக்காது. ஏன் நடக்காது? கார்பன் ஒரே ஒரு ஆக்சிஜனை மட்டும் கூப்பிட்டா அவவும் என்ன சொல்லுவா? அது என்ன, அவ மட்டும் நானும் வருவன் ட்ரிப் என்று சொல்லி இவவும் சேர்ந்துதான் போகிறார். இந்த நேரம் நீங்களே யோசிங்க, இவரு போயிட்டு சொல்லிடுமா, நீங்க ட்ரிப் போறீங்க தானே, நானும் வரவா அவங்களோட சொல்லி இவர் கேட்கணும். நீங்க ட்ரிப் போறீங்க தானே, நானும் அவங்களோட வரவான்னு சொல்லி கேட்கணும். கேட்க இயலாது. சோ தம்பி, அப்ப இங்க இவங்க சுயாதீனமாக அசைறன்னு சொன்னா ஆக மினிமம் எனக்கு சொல்ல முடியும், கார்பன் மட்டும் சுயாதீனமா அசையுமா? கார்பன் மட்டும் சுயாதீனமா அசையுமா?
இயலாது. அப்போ ஒரு கார்பனும் ஒரு ஆக்சிஜனும் மட்டும் சுயாதீனமா செய்யுமா? இந்த இடத்துல CO2 பொறுத்த வரைக்கும் ஒரு கார்பனும் ஒரு ஆக்சிஜனும் மட்டும் சுயாதீனமா செய்யுமா? அப்ப எப்படி பிள்ளைகள் ஆக மினிமம் சுயாதீனம் எப்படியா செய்யலாம்? CO2 ஆக செய்யலாம். சரியா பிள்ளையா? CO2 ஆக செய்யலாம். அப்ப யோசிச்சு பாருங்க, நான் இங்க எழுதியிருக்கிற இந்த சூத்திரத்தை பாருங்க பிள்ளைகள், அதே ஆள் தான் நீங்க சுயாதீனமா செய்யலாம். சரியா பிள்ளையா? நான் சொல்றது சரியா? ஆனா அங்க பாருங்க பிள்ளைகள், நான் எழுதியிருக்கிற சூத்திரம் வந்து NaCl. ஆனா Na ஒன்றும் Cl ஒன்றும் சுயாதீனமா செய்யலுமான்னு சொல்லுங்க. அசைய இயலுமாடா தம்பி? இப்படி சுயாதீனமாக அசையக்கூடிய எளிய கட்டமைப்புக்கு தான் நாங்க பேர் சொல்லுவோம் மூலக்கூறு. சுயாதீனமாக அசையக்கூடிய எளிய கட்டமைப்புக்கு தான் நாங்க என்ன பேர் சொல்லுவோம் பிள்ளைகள்? மூலக்கூறு சொல்லிக்கலாம். எனக்கு சொல்லுங்கடா, எனக்கு இப்ப ஆன்சர் பண்ணுங்க தம்பி. CO2 மூலக்கூறாக இருக்குமா இல்லையா? CO2 மூலக்கூறாக இருக்குமா இல்லையா? மூலக்கூறு வேற, சேர்வை வேற இல்ல. சேர்வையில ரெண்டு கேட்டகரி இருக்கு. சேர்வையில ரெண்டு கேட்டகரி ஒன்று அயன் சேர்வை, அடுத்தது பங்கீட்டு வலு சேர்வை. அதுல அயன் சேர்வைகள் எல்லாமே சாளகமா இருக்கு. பங்கீட்டு வலு சேர்வைகளுக்குள்ளதான் மூலக்கூறுகள் வரும். விளைஞ்சா சொல்லுது விளைஞ்சா? இப்ப சொல்லுங்க, CO2 மூலக்கூறா இருக்குமா இல்லையா? எஸ் இருக்கு. தம்பி எனக்கு சொல்லுங்க, சோடியம் குளோரைட் மூலக்கூறா இருக்குமா இல்லையா? சோடியம் குளோரைட் மூலக்கூறா இருக்குமா இல்லையா? இல்லை. So that's it. தம்பி சேர்வைகளை ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம். ஒன்று சாளகங்களாக பிரிக்கலாம், அடுத்தது மூலக்கூறுகளாக பிரிக்கலாம். அயன் சேர்வைகள் யாவும் சாளகங்களா தான் இருக்கு. அயன் சேர்வைகள் ஒரு நாளும் மூலக்கூறுகளா இருக்கிறது இல்லை. பங்கீட்டு வலு சேர்வைகள் எடுத்தால் பங்கீட்டு சேர்வைகள் பிள்ளைகள் பொதுவாக மூலக்கூறு. அப்படின்ற அர்த்தம் என்னடா? பொதுவாக நான் சொல்றது என்று சொன்னா அது ஏதோ ஒரு உள்ளர்த்தம் ஒன்று இருக்கு. என்ன பிள்ளைகள்? பொதுவாக நான் சொன்னா உள்ளர்த்தம் வேற ஏதோ ஒன்று இருக்கு. என்ன சொல்லவா? யாவும் சொன்னா அக்யூரேட்டா அவ்வளவு பேர் சொல்லலாம். பொதுவாக அர்த்தம் என்ன பிள்ளைகள்? சில பேர் மூலக்கூறா இருக்கிறது இல்ல. அது யாருங்கிறது நம்ம பின்னால இருக்கு படிக்கலாம். விஷயம் யாரு மூலக்கூறா இருக்கிறதுங்கிறது நம்ம பின்னுக்கு இருக்கிற ஒவ்வொன்றா படிக்கலாம். சோ எனக்கு சில பிள்ளைகள், நான் CO2க்கு நான் சில வேர்ட்ஸ் சொல்றேன், யூஸ் பண்ண இயலுமா இல்லையான்னு சொல்லி சொல்லுவோம். CO2வின் சார் மூலக்கூற்று திணிவு செல்ல இயலுமா இயலாது? CO2வின் சார் மூலக்கூற்று திணிவு. மூலக்கூறா இருப்பாரா இல்லையா? CO2 ஒரு மூலக்கூறா இருக்குமா இல்லையா? இருக்கும். அப்ப செல்லலாமா செல்லுகிறாரா? சொல்லலாம். NaClஇன் சார் மூலக்கூற்று திணிவு செல்ல இயலுமா? NaClஇன் சார் மூலக்கூற்று திணிவு செல்ல இயலாது. கிளியரா? விளைச்சன சொல்ல வர விஷயம், அவருக்கு சார் மூலக்கூற்று யூஸ் பண்ண இயலாது. சரி, CO2வின் மூலக்கூற்று சூத்திரம் சொல்லலாமா? CO2வின் மூலக்கூற்று சூத்திரம். CO2 மூலக்கூறா இருக்குமா இல்லையா? மூலக்கூறா இருக்கு. தனி மூலக்கூறா இருந்தா அவருக்கு மூலக்கூற்று சூத்திரம் யூஸ் பண்ண இயலுமா இல்லையா? யூஸ் பண்ணலாம். அப்ப CO2வின் மூலக்கூற்று சூத்திரம் சொல்லலாம். இவருக்கு வாங்க NaCl மூலக்கூற்று சூத்திரம். NaClஇன் மூலக்கூற்று சூத்திரம் செல்ல இயலுமாடா? செல்ல இயலாது. அப்ப இவருக்கு நாங்க சொல்ற வேர்டு என்ன பேரு? மூலக்கூற்று சூத்திரம்னு சொல்றேன்னா இவருக்கு என்ன வேர்டு சொல்ற? நம்ம கிளியரா பார்க்கணும். இவங்களுக்கு நம்ம மூலக்கூற்று திணிவுன்னு சொல்றது போல எல்லாருக்கும் பொதுவா மூலர் திணிவுன்னு சொல்றது நாம இனி 3ல படிக்கலாம். அதே போல சோடியம் குளோரைட் எடுத்தா எப்படின்னு கேட்டா, உதாரணத்துக்கு சொல்றீங்க, 36 சோடியம் பிளஸ் 36 Cl மைனஸ் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன், 36 சோடியம் பிளஸ் இருந்தா 36 Cl மைனஸ் இருக்கு. அதுவே மெக்னீசியம் குளோரைட் எடுத்தால் 36 மெக்னீசியம் 2+ இருந்தால் 72 Cl மைனஸ் இருக்கு. நம்ம இதை எளிய விகிதமாக்க பார்ப்போம். எளிய விகிதமாக்க பார்ப்போம். எத்தனை சோடியம் பிளஸ் எத்தனை Cl மைனஸ்? எளிய விகிதமாக்கினா ஒரு சோடியம் பிளஸும்
ஒரு Cl மைனஸ். இங்க எளிய விதமாக்கின பிள்ளைகள் ஒரு மெக்னீசியம் 2 பிளஸும் 2 Cl மைனஸும். சொல்றது விளைச்சா சொல்றது விளைச்சாலும் 36க்கு 36 தான் ஒன்றுக்கு ஒன்று. அப்ப சோடியம் ஒன்று குளோரின் ஒன்று NaCl. 36க்கு 72 சொன்னா ஒன்றுக்கு 2. அப்ப மெக்னீசியம் ஒன்று குளோரின் 2 MgCl. தம்பி எளிய விகிதங்களுக்கு நாம சொல்றது என்னடா ஓரழகுன்னு கலப்புமா இல்லையா? ஆக எளிமையாக்கினா ஓரழகுன்ற ஒரு வேர்டு சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? ஓரழகு திணிவு, ஓரழகுன்னு சொல்லுவோம், சரியா இல்லையா? சோ இதுல இருக்கிறது உண்மையாக நாங்க சொல்றது இவருக்கு மூலக்கூற்று சூத்திரம்ங்கிற வேர்டு யூஸ் பண்றது இல்ல. ஆக எளிமையான சூத்திரம் நம்ம கொடுக்கறதால இதுக்கு நாங்க சொல்லுவோம் அழகு சூத்திரம் அப்படி சொல்லி அதெல்லாம் நம்ம நோட்ஸ்ல தர போறது இல்லை, ஐடியாக்காக கிடையாது. இவங்களுக்கு என்ன பேசணும் அப்படின்னா இவங்களுக்கு என்ன சொல்றது இல்ல, மூலக்கூற்று சூத்திரம்ங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்றது இல்லை. யாருக்கு? சாலகங்கள். இவங்களுக்கு சொல்றது பிள்ளைகள் அழகு சூத்திரங்கள். ஓரழகத்தான் நம்ம கிடைக்கும், ஒரே ஒரு சின்ன ஒரு ஆளை மட்டும் தான் கிடைக்கப்படும். அப்ப சொல்றது அழகு சூத்திரம் சொல்லிக்காது. சொல்றது எத்தனை பேருக்கு விளங்கிச்சு? இவ்வளவு நேரம் கழிச்சது எத்தனை பேருக்கு விளங்கிச்சு? 100% எனக்கு கிளியர்னு சொல்றாங்க. இது வரைக்கும் கழிச்ச அவ்வளவும் சார் 100% எந்த ஒரு குழப்பம். நான் வந்து O level டைம்ல மூலக்கூறுன்னு சொன்னா என்னென்று விளங்கி கொள்றதுக்கே உயிரை கொடுத்து படிச்சிருக்கேன், அப்படியா இல்லையா? எனக்கு சொல்ல இந்த கிளாஸுக்கு முதல் வரைக்கும் எனக்கு மூலக்கூறுண்டா இதுதான் அக்யூரேட்டான ஐடியா தெரியும்னு சொல்லான்னு இன்றைக்குத்தான் எங்களுக்கு மூலக்கூறு தெரியும் சொல்றாங்க. யாராவது இருக்கீங்களா? இன்றைக்குத்தான் மூலக்கூறுங்கிறது இதுதான் எங்களுக்கு கிளியரா தெரியும். யாராவது இருக்கீங்களா? ஓலவல் வரைக்கும் என்ன படிக்கிறடா? ஓலவல் வரைக்கும் என்ன படிக்கிற? மூலக்கூறுக்கு வரை விளக்கினதை மட்டும் படிச்சு விடுறது. மூலக்கூறுக்கு என்ன செய்யணும்? வரை விளக்கினதை மட்டும் படிச்சு விடுறது. இன்றைக்குத்தான் எனக்கு மூலக்கூறுடா இதுதான்ங்கிறது தெரியும் சார். எத்தனை பேர் சொல்றேன்? யாராவது எனக்கு இந்த விளக்கம் ஆல்ரெடி தெரியும்? யாராவது இருக்கீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ண பாப்போம். இந்த விளக்கம் எனக்கு ஆல்ரெடி தெரியும். யாராவது இருக்கீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ப்ளீஸ். யாராவது இருக்கீங்களா? இந்த விளக்கம் எனக்கு ஆல்ரெடி தெரியும். என்னோட O level டீச்சர் எங்களுக்கு இந்த விளக்கம் சொல்லி தந்தாங்க. வெரி குட். லைட்டா தெரியும். குட். சொல்லி தந்திருந்தா பெரிய விஷயம். O level டைம்ல சொல்லித்தர இல்லை சார். O level இதெல்லாம் பாடமாக்கி படிச்சேன். நீங்க பாடமாக்குற மாதிரி இருக்கா இல்ல ஐடியா ஒன்று வருதா? இப்ப சொல்றேன், நீ உன்னோட மனசாட்சியத்தோட சொல்லுங்க. நீ ஓப்பனா பேசு. O level லேசா A level லேசா? O level லேசா A level லேசா? A level. ஏன் A level லேசா? ஏன் A level லேசா சொல்லுங்க. ஏன்? ஏன்னா A levelல நம்ம எல்லாத்தையும் கன்செப்ட் பேஸா நாங்க பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் நாம விளக்கம் தரோம். எதுவுமே தெரியாத விஷயம் நாங்க இங்க கரைக்க போறது இல்லை, சரியா பிள்ளையா? எதுவுமே என்ன செய்ய போறது இல்லை பிள்ளைகள், தெரியாத விஷயம் நாங்க கரைக்க போறது இல்லை. ஒவ்வொரு வேர்டும் நாங்க என்னன்னு தெரிஞ்சுட்டு கரைக்க, சரியா இல்லையா? சிலது விளைச்சல நிறைய பேர் படிப்பிக்கிறாங்க. நீங்க போயிட்டு எடுத்து பாருங்க, நீங்க பார்க்கலாம். நிறைய அவைலபிளா நிறைய பேர் கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு, ஃப்ரீ கிளாஸஸ். சரியாடா? நிறைய நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் நீங்க ஆன்லைன்ல நடந்துட்டு இருக்கு. நீங்க போயிட்டு ஜாயின் ஆகி பாருங்க. நான் O level டீச்சர்ஸ் மட்டும் சொல்லல, எத்தனையோ A level டீச்சர் மாதிரி ஜஸ்ட் பிள்ளைங்களுக்கு தம்பி மூலக்கூறுன்னு சொன்னால் சுயாதீனமாக அசையக்கூடிய எளிய கட்டமைப்பு மூலக்கூறு. இதை நீங்க O level படிச்சதானடா சொல்லிட்டு போற டீச்சர் மாதிரி 1000 பேர் இருக்காங்க. நீங்க வெளியே போயிட்டு பாருங்க, சரியாடா? சொல்றதுலையும் சொல்லுது. இப்ப சில பேருக்கு என்னவா இருக்கும்னு சொன்னா ஒரு நக்கலா இருக்கும். என்ன ஆஷிக் சார் வந்து இந்த மூலக்கூறுங்கிற கன்செப்ட, சாலகம் சொல்ற விஷயத்த, இந்த மூலகம் சொல்ற விஷயங்கள் எல்லாம் 2 நாள் படிச்சிருக்கோம். இருக்கும் தம்பி. எனக்கிட்ட வார பிள்ளை ஏ எடுக்கிற பிள்ளை மட்டும் எனக்கிட்ட வராது, உண்மையா இல்லையா? கிளாஸுக்கு வார பிள்ளை, ஒரு A levelக்கு வார பிள்ளை கெமிஸ்ட்ரியில ஏ எடுக்கிற பிள்ளை மட்டும் வராது, சரியா பிள்ளையா? வார பிள்ளை வந்து ஃபெயில் லெவல்ல இருக்கிற பிள்ளையும் கிளாஸுக்கு வந்துருக்கு. O level சயின்ஸ்ல வந்து கெமிஸ்ட்ரி என்று சொல்றது ஒரு பாகக்காய் மாறி, கெமிஸ்ட்ரியை வந்து பிடிக்கவே பிடிக்காத ஒரு பிள்ளை இந்த கிளாஸுக்கு வந்தாங்க.
உண்மையா இல்லையா? நான் சொல்றது உண்மையா இல்லையா? ஓமா இல்லையா? அப்படி இருக்கிற பிள்ளைக்கு நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி, நான் உதாரணத்துக்கு கேட்கிறேன். அப்படி இருக்கிற பிள்ளைக்கு நான் முதலாவது கிளாஸ்லயே தம்பி கெத்தோட்டு கதிர் போடுங்க தலைப்புண்டு சொல்லியிருந்தா, கெத்தோட்டு கதிர் தம்பி போடுங்க தலைப்புண்டு சொல்லியிருந்தா, அந்த பிள்ளை என்ன யோசிச்சிருப்பான்? என்ன யோசிச்சிருப்பான்? நீங்களே சொல்லுங்க. என்ன யோசிச்சிருப்பான்? ஏற்கனவே பிடிக்காது கெமிஸ்ட்ரி, ஏற்கனவே கெமிஸ்ட்ரி பிடிக்காது. சார் முதலாவது நாள்ல இருந்தே கெத்தோட்டு கதிரை படிப்பித்தார். எங்களுக்கு வந்து முதலாவது அணுன்னு சொன்னாலே எனக்கு தெரியும், மூலக்கூறுன்னு சொன்னாலே அதுக்குரிய விளக்கம் தெரியாது. இப்ப கல்குலேஷன்ல போயிட்டு படிக்க போனா கல்குலேஷன்ல நம்ம செல்லுவோம் பிள்ளைங்க. சோடியம் குளோரைட்டா இருந்தா சோடியம் குளோரைட்டுக்கு நாங்க சார் மூலக்கூற்று திணிவுங்கிற வேர்டு யூஸ் பண்ண இயலாதுன்னு ஒரு நோட்ஸ் ஒன்று தருவோம். எல்லா சாருமாருமே அந்த நோட்ஸ் கொடுக்கறதா. அயன் சேர்வைகளுக்கு சார் மூலக்கூற்று திணிவு எனும் பதம் பயன்படுத்தப்பட முடியாது. தம்பி இது ஏன் இந்த நோட்ஸ் கொடுக்கறதுன்னு அந்த பிள்ளைக்கு வழங்கும். இது தெரியாது. இது தெரியல என்று சொன்னா இந்த சார் ஏன் இந்த நோட்ஸ் நமக்கு தந்தாருங்கிறது அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கும். மூலக்கூறுன்னு சொன்னா என்ன, சாளகம்னு சொன்னா என்ன, அயன் சேர்வைகள் ஏன் மூலக்கூறா இருக்கிறல்ல, அயன் சேர்வைகள் சாளகமாத்தான் இருக்குங்கிற விஷயம் அந்த பிள்ளைக்கு உண்மையா தெரியாதுன்னு சொல்லி சொன்னா, யூனிட் 3ல அந்த சார் செல்ல போற சார் மூலக்கூற்று திணிவு எனும் பதம் அயன் சேர்வைகளுக்கு பயன்படுத்தப்பட முடியாதுங்கிற அந்த பாயிண்ட் அந்த பிள்ளைக்கு வழங்கியிருக்கு. அந்த பிள்ளை அப்ப என்ன செய்ய பார்க்கும்? அந்த நோட்ஸ் அந்த பிள்ளை என்ன செய்ய பார்க்கும்? வழங்க எல்லாம் இல்லை. அப்ப என்ன செய்யும்? உடனடியா இது ஏன்னே தெரியாது, ஏதோ சார் வந்து வச்சிருக்காரு, பாடமாக்கி வேலை பார்ப்போம். இப்படித்தான் நீங்க படிக்கிறதா ஓலவிலே படிச்சுட்டு இருக்கலாம், எதுக்கு ஏழு எழுப்பாங்க? இப்படித்தான் படிக்கிறேன்டா தம்பி, நீங்க ஓலவிலே படிச்சிருக்கலாம், ஏன் ஏழு வந்தீங்க? ஏ லெவலோட பேரே அதனடா அட்வான்ஸ்ட் லெவல். நீங்க படிச்ச எல்லா விஷயத்தையும் நீங்க திருப்பி படிக்க போறீங்க. எப்படி படிக்க போறீங்க? நீங்க படிச்ச எல்லா விஷயத்தையும் நீங்க திருப்பி படிக்க போறீங்க. ஆனா எப்படி படிக்க போறீங்க? அட்வான்ஸ்டாக படிக்க போறீங்க, விளக்கத்தோட படிக்க போறீங்க. ஏ லெவலுக்கு வந்ததுக்கு பிறகும் ஒரு சேரால அதுக்கு விளக்கம் கொடுக்க ஏழாண்டு சொன்னா எவ்வளவு கேவலம், அது எவ்வளவு வேஸ்ட். அந்த டைம் உங்களுக்கு அது எவ்வளவு டைம் வேஸ்ட். சொல்றது விளைச்சல், சொல்றது விளைச்சல். நான் வந்து சில கிளாஸஸ் பார்க்க கிடைச்சு, சில வீடியோஸ் பார்க்க கிடைச்சு, சில பிள்ளைகள் எனக்கு அனுப்பி கேட்டிருந்தாங்க. இந்த 27ல படிக்கிற பிள்ளைகள் வந்து சில பேர் அனுப்பி கேட்டிருந்தாங்க. ஒரு சார் கிளாஸ் செஞ்சிருக்காரு, அந்த கிளாஸ்ல ரெக்கார்டிங் எடுத்து எனக்கு சார் இது சரியா ஏதோ ஒன்று டீச் பண்ணிருக்காரு. அவர் 28க்கு ஸ்டார்ட் பண்ணி டீச் பண்ணிருக்காரு. அதுல வந்து அந்த ரெக்கார்டிங் எனக்கு அனுப்பி சார் இது சரியான்னு சொல்லி கேட்டோம். இது சரியா சார், இது வந்து சரியா படிப்பிக்கிறாரா புள்ளியா படிப்பிக்கிறாரான்னு சொல்லி கேட்டாங்க. மனிதன் தவறு விடக்கூடியவன் தான், ஓமா இல்லையா? மனிதன் சொல்றவன் தவறு விடக்கூடியவனா இல்லையா? அது நாடா இருந்தாலும் ஒரு விஷயம் படிப்பிக்கிற நேரம் சில நேரம் மாறி சொல்லி விட்டுருவோம், ஓமா இல்லையா? ஒரு பாயிண்ட் சொல்ற நேரம் சில நேரம் நான் வழங்கப்படுத்திட்டு போற நேரம் அன்கான்சியஸ் பிரைன்ல சில நேரம் என்ன ஆகும் பிள்ளைகள் சில வேர்ட்ஸை மாறி சொல்லிட்டு அது இருக்கும்னு சொல்றதுக்கு பதிலா இருக்காதுன்னு சொல்லிட்டு எனக்கு வழங்காம நான் போயிட்டே இருந்திருப்பேன். சரியா பிள்ளையா நான் சொல்றேன்? அந்த மாதிரி பிள்ளைகள் வர்றதுல எந்த ஒரு தவறும் இல்லை. அந்த பிள்ளைகள் திருத்தி கொள்ளப்படலாம். சரியா இல்லையா? இன்னொரு டைம்ல அந்த கிளாஸ் வந்து யாராவது பிள்ளை வந்து கேட்டா, ஓம் இந்த பிள்ளை நம்ம விட்டு இருக்கோம்ங்கிறத எடுத்து நம்ம என்ன செய்யலாம், அடுத்த கிளாஸஸ்லாம் பிள்ளைகள் போன கிளாஸ்ல இந்த இடத்துல நான் இப்படி சொல்லியிருந்தேன், அது பிள்ளைடா கொஞ்சம் மாத்தி கொள்ளுங்க சொல்லி நம்ம சொல்லலாம். அது அது எல்லாருமே பிள்ளை விடக்கூடிய. சரியா பிள்ளையா? ஓமா இல்லையா? நான் அந்த சார் வீடியோல பார்த்துருக்கேன். அந்த சார் என்ன சொல்றாரு, சார் என்ன சொல்றாரு, ஒரு விஷயத்த படிப்பிக்கிறார். விஷயத்த படிப்பிக்கக்குள்ள அது உங்களோட ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற முக்கியமான ஒரு கன்செப்ட், உங்களோட ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கன்செப்ட். அது இல்லைன்னா அந்த பிள்ளைக்கு அது விளங்காது. நான் என்னன்னு சொல்லல, அது சொன்னா நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க, நான் சொல்லல. அதனால இல்லை, அதுக்குன்னு ஒரு 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 நாகரிகம் இருக்கிறது. அதனால நான் பேர் மென்ஷன் பண்ணவோ இல்ல அந்த வீடியோ என்னன்னு மென்ஷன் பண்ணவோ நான் இல்லை. அது ஒரு முக்கியமான கன்செப்ட், யூனிட் 1ல இருக்கு. சரியா? சார் ஸ்டார்ட் பண்ணிட்டார், ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறார் ஒரு விஷயத்தை பத்தின கன்செப்ட். அது விளங்கினால்தான் பின்னுக்கு இருக்கிறது விளங்கும். அது விளங்கப்படுத்தி எப்படி இது உருவாக்கப்படுதுன்னு சொன்னா அது எப்படி விளங்கும் பிள்ளைக்கு? லேசா விளங்கும். ஆனா அது விளங்கப்படுத்துறதுக்கு சார் கொஞ்சம் தேடி இருக்கு. அதை விளங்கப்படுத்துறதுக்கு அது சாருக்கு நல்ல கிளியரா இருந்தா மட்டும்தான் அந்த கன்செப்ட் வந்து விளங்கப்படும். எனக்கு இந்த பிள்ளைகள் இதை அனுப்புது, நான் வந்து வழக்கமா மற்றவர்கள் வீடியோஸ் ஃபாலோ பண்றது, நான் பாக்குறதெல்லாம் இல்லை, எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் இல்லை.
பட் அந்த பிள்ளை அனுப்பி சரியா இது கேட்டதால அந்த வீடியோ நான் பார்க்க கிடைச்சேன். என்ன நடக்குதுன்னா அதை வழங்கப்படுத்துறாரு. அந்த கன்செப்ட் அந்த டயக்ராம் எல்லாம் வரைஞ்சி காட்டிட்டு சார் சொல்றாருங்கடா, ஓகே இது உங்களோட சிலபஸ்ல பெருசா கழிக்க தேவையில்லை, உங்களோட சிலபஸ்ல இதெல்லாம் பெருசா கழிக்க தேவையில்லை, உங்களுக்கு விளங்கினா போதும் பிள்ளைகள், இதனால இது நடக்கும், விளங்கினா போதும், மத்த எப்படி நடக்குது அதுக்குள்ள எல்லாம் போகாதீங்க, டீப்பா போகாதீங்க இப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சாப்டருக்கு பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. தம்பி எனக்கு செல்லு, இப்படி படிக்கிறதுக்கு எதுக்கு அந்த பிள்ளை ஏழு வரும், இது தேவையில்லை, இது வந்து உங்க சிலபஸ்ல இல்லைன்னு சொல்லி பொய்ய சொல்லிட்டு போறதுக்கு எதுக்கு அந்த பிள்ளை ஏழு உங்கள்கிட்ட வரணும். வரைச்சா நான் சொல்றது, நான் சொல்றது வரைச்சா வளங்க. நீங்க வந்து அந்த கன்செப்ட் அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்காம, அது என்னன்னு நீங்க சொல்லிக் கொடுக்காமல் இருக்கு, அது இப்படித்தான் பிள்ளைகள் நடந்து இதனாலதான் இந்த முடிவு எடுக்கப்படுதுங்கிற விஷயத்த நீங்க சொல்லிக் கொடுக்காமல் இருக்கு. ஜஸ்ட் இதான் டயக்ராம் பார்த்துக்கொள்ளுங்க, டயக்ராம் நல்லா பார்த்துக்கொள்ளும் பிள்ளைகள். இந்த டயக்ராம் வந்து பெருசா டீப்பா போக தேவையில்லை, என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்லாம் நீங்க பெருசா யோசிக்க தேவையில்லை. ஜஸ்ட் இதுதான் பரிசோதனை அமைப்பு, இதுல இருந்து இது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, புரிஞ்சு போச்சு, இதுக்குள்ள நீங்க பெருசா போக வேணாம். இதுக்கு எதுக்குடா அந்த புள்ள ஓலவலுக்கு ஓலவெல்ல இருந்து ஏலவலுக்கு மாறும். இதே மாதிரி ஓலவெல்ல படிச்சுட்டு நீங்க இப்படித்தானே ஓலவெல்ல படிச்சீங்க, ஓலவெல்ல நீங்க எத்தனடா படிச்சீங்க, இதுதான் பரிசோதனை அமைப்பு, இதுல இருந்து இது கண்டுபிடிக்கப்பட்டது, இதான் நீங்க ஓலவெல்ல படிச்சது. ஓமை அப்படி ஓலவெல்ல படிச்ச பிள்ளை ஏலவலுக்கு வார நேரம் இந்த பரிசோதனை அமைப்பு என்ன, அதுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சாதானடா அது விளங்கு பிள்ளை. ஏன் அதே பிள்ளைக்கு திரும்பவும் ஓலவல் ஸ்டைல்ல படிக்கும். விளைச்சா சொல்ல வர விஷயம் எத்தனை பேர் புரிஞ்சு கொண்டீங்களோ தெரியாது, நான் சொன்னது எத்தனை பேர் இதை புரிஞ்சு கொண்டீங்களோ தெரியாது. நான் யாரையும் நீங்க குறை சொல்லல, நான் யாரையும் நீங்க குறை சொல்லல, நான் யாரையும் வந்து பிழையா சொல்லல, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு. ஆனா இப்ப நிறைய பேர், நான் எதுக்காக இது சொல்றேன்னு சொன்னால், நமக்கு இருக்கிற நிறைய எதிரிகள், நமக்கு வெளியே நிறைய எதிரிகள், எல்லாருமே இப்ப என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, எல்லாருமே இப்ப என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, ஆசிக் சாரை பாத்தீங்களா ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபுல்லா இன்ட்ரோடக்ஷன் சொல்லி சிலபஸ் வச்சிருக்காரு. ரெண்டாவது கிளாஸ்ல வந்து அணுண்டு சொன்னா என்ன, மூலகம்னு சொன்னா என்னன்னு ஏலவல் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறார். மூணாவது கிளாஸ்ல பிள்ளைகளுக்கு மூலக்கூறுண்டா என்னன்னு படிப்பிக்கிறார். இது ஏலவல் பிள்ளைகளுக்கு தேவையா சொல்லி ஒரு கேள்வி ஒன்று வரும். சில நேரம் உங்கள்கிட்டயே இருக்கலாம், என்னடா நீங்க மூணாவது கிளாஸ்ல மூலக்கூறு படிச்சுட்டு இருக்கீங்க, உங்கள்கிட்டயே கேள்வி வரலாம், தம்பி இதுக்கு நீங்க வச்சிருக்கிற ஆன்சர் என்ன, இதுக்கு நீங்க வச்சிருக்கிற ஆன்சர் என்ன, நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கதைச்ச சிலபஸ், அதே போல எக்ஸாம் பேப்பர் ஃபார்மட் உங்களுக்கு தேவையான தேவையில்லை. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கதைச்ச சிலபஸும் எக்ஸாம் பேப்பர் ஃபார்மட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா, பாக்குற நேரம் ஒரு ஐடியா கிடைச்சிச்சா இல்லையா, பாக்குற நேரம் ஐடியா கிடைச்சா இல்லையா, ஒரு ஐடியா கிடைச்சது. செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் நாங்க படிக்கிறது இன்ட்ரோடக்டரி பார்ட், உங்களோட சிலபஸுக்குரிய இன்ட்ரோடக்டரி பார்ட். நீங்க கெமிஸ்ட்ரிக்குள்ள போறதா இருந்தா நாங்க கதைக்கிற இவ்வளவு விஷயமும் தெரிஞ்சா மட்டும்தான் கெமிஸ்ட்ரி வளரும். இவ்வளவு விஷயமும் தெரியாமலுக்கு மூலக்கூறுண்டா என்னன்னே தெரியாத ஒரு பிள்ளை கிட்ட மூலக்கூற்று திணிவுன்னு சொல்ற நேரம் அவன் எல்லாத்துக்கும் மூலக்கூற்று திணிவு அப்ளை பண்ணுவான், எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுவான். சரியா பிள்ளையா சொல்ல வர? அப்ப அந்த நேரத்துல பிள்ளைகள் நான் அதை பிரேக் பண்ணி இல்லடா இது வேற இது வேறன்னு நான் சொல்ல வேண்டிய கட்டாயப்பாடு எனக்கு இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா இருக்கு. சோ தட்ஸ் வை நான் இங்க செஞ்சேன். உங்களோட அதே மாதிரி உங்களுக்கு இப்ப நீங்களும் சில நேரம் யோசிக்கலாம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தே தோட்டுக்கல்வின்னு சொல்லி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே, ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே வந்து முதலாவது டாபிக்க ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்களே, இலத்திரன் கண்டுபிடிப்பு டாபிக் கொண்டு போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே, நம்ம என்ன இன்னும் மூலக்கூறுகள்ல நிக்கிறோம்னு நீங்க யோசிக்கலாம், நீங்க ஃபெடப் ஆகலாம். தம்பி தைரியமா இருக்கு, தைரியமா இருக்கு, என்ன நம்புறியா நீ முதலாவது? ஆசிக் சார் நமக்கு தேவையான இடத்துக்கு நம்மளை கொண்டு போயிட்டு சேர்ப்பாருன்னு நம்புறீங்க. சோ அவ்வளவு போதும், அந்த நம்பிக்கையோட இருந்தா போதும்.
உன்னை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ இன்ஷா அல்லாஹ் நாம கொண்டு போய் சேர்க்கணும். உனக்கு எங்க சிலபஸ் எங்கெங்க போகணுமோ பிள்ளைகள் அது எல்லாமே அந்த நேரத்துக்கு போகும். இன்ட்ரோடக்டரி பார்ட்ஸ் சில பேருக்கு இதெல்லாம் 100% தெளிவா வழங்கினாக்கள் இருப்பீங்க, தெரிஞ்சுட்டு வந்தாக்கள் இருப்பீங்க. சில பிள்ளைகள் கெமிஸ்ட்ரின்னா என்னென்னே தெரியாம வந்த பிள்ளைகள் இருக்கு. நான் எல்லாருக்கும் பொதுவானவனா இல்லையா? நான் எல்லாருக்கும் பொதுவானவனா இல்லையா? நான் எல்லாரையும் கிளாஸ்ல பாக்கணுமா இல்லையா? இந்த பிசிக்கல் கிளாஸ்ல வந்து ஒரு 300 பிள்ளைகளை கிளாஸ்ல வச்சுட்டு முன்னுக்கு இருக்கிற 10 பிள்ளைக்கு படிப்பிக்கிற மாதிரி ஆன்லைன்ல செய்ய இயலுமா? அப்படி செய்ய இயலுமா? ஆன்லைன் கிளாஸ் ஏன் பெஸ்ட் கேட்டா, ஏன் ஆன்லைன் கிளாஸ் பெஸ்ட் கேட்டால் உங்களோட பிசிக்கல் கிளாஸ்ல வந்து உங்களை கவனிக்கிறது இல்ல பெரும்பாலும். ஃபர்ஸ்ட் ஒரு 10 பிள்ளைகள், 300 பிள்ளையை கவனிக்கிறது சாத்தியமும் இல்லை ஒரு சார். ஃபர்ஸ்ட் ஒரு 10 பிள்ளை, முன்னுக்கு இருக்கிற ஒரு 10 பிள்ளை, ஆன்சர் பண்ற ஒரு 10 பிள்ளையை தான் கவனிக்கலாம். நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கிற 100 பிள்ளையா இருந்தாலும் ஒவ்வொரு பிள்ளையையும் தனித்தனியா இங்க கவனிக்க. இதுல இருக்கிற நீங்க மெசேஜஸ் செக் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கு நீங்க செக் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு ஆளும் என்ன செக் போடுறீங்க நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு ஆளும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தைரியமா இங்க கேட்கலாம். தம்பி நீ பின் ரோல் இருக்கிற பிசிக்கல் கிளாஸ்ல ஒரு 10வது 20வது ரோல் இருக்கிற நீ சார் கூப்பிட்டு டவுட் கேட்க தைரியமா கேட்கலுமா? எத்தனை நாள் பிசிக்கல் கிளாஸஸ்ல வந்து இருக்கிற டவுட்ஸ கேட்டு கிளியர் பண்ணிக்குள்ள ஏழாமலுக்கு அதே டவுட்டோட வீட்டை போயிருக்கீங்க சொல்லுங்க. எத்தனை நாள் அப்படி போயிருக்கு? எத்தனை நாள் போயிருக்கு? ஓ லெவல் உட்பட, நான் சொல்றது ஓ லெவல் உட்பட நேரடியா ஒரு டவுட்டை கேட்டு கிளியர் பண்ண இயலாமலுக்கு. சேரை பார்த்தாலே பயத்துல சேர்ட்ட போய் இது கேட்கிறியா, கேட்டா சார் ஏசிக்குவாரும் பயத்துல எந்த டவுட் வந்தாலும் சரி முன்னுக்கு இருக்கிற ஒரு பிள்ளை, முன்னுக்கு இருக்கிற ஒரு 10 பிள்ளைகள் சார் எனக்கு இது விளங்கல சார் இது எப்படி சார் சொல்லி முன்னுக்கு இருக்கிற பிள்ளைகள் கேட்கும். ஓகே, பெரும்பாலும் பின்னுக்கு இருக்கிறார்கள் நிறைய பேர் கேட்க வாய்ப்பு இல்லை. அந்த கஷ்டம் உங்களுக்கு இது ஆன்லைன் கிளாஸ்ல இருக்காது. நான் சொல்றது சரியா கிடையாது? நான் சொல்றது சரியா கிடையாது? தம்பி ஆன்லைன்டா ரெண்டு விஷயம். நம்ம என்ன நினைக்கிறோம் ஆன்லைனை பத்தி, நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து எஃபெக்டிவ் இல்ல. ஆன்லைன் கிளாஸ்ல எல்லாருமே சொல்றதுதான் ஆன்லைன் கிளாஸ்ல படிக்கிறதுலாம் எஃபெக்டிவ் இல்ல, பிசிக்கல் கிளாஸ்ல படிக்கிற மாதிரி வராது, ஆன்லைன்ல வந்து இருக்கிறதெல்லாம் வந்து எஃபெக்டிவ் இல்லைன்னு நிறைய பேர் கதைக்கிறது நீங்க பார்த்திருப்பீங்க. பட் அது ஆன்லைன் கிளாஸ் வந்து கிடைக்கும், அது ஒழுங்கா யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தா, ஆன்லைன் கிளாஸ் ஒழுங்கா யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தா அதை விட எஃபெக்டிவான ஒரு கிளாஸ் இல்லைங்களா பிசிக்கலை விட ஆன்லைன் பெஸ்ட். ஏன் என்று கேட்டால் ஆன்லைன் கிளாஸ்ல பிள்ளைகள் நீங்க நேரடியா சாரோட நேரடியா பேசலாம். பிசிக்கல் கிளாஸ் பேசியிருக்கோம், இதுல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட பேசலாம். எனக்கு பிரைவேட்டா நீங்க செக் பண்ணலாம். நீங்க சார் எனக்கு இந்த பாயிண்ட் எனக்கு விளங்கல, திரும்ப செல்லுங்க சார் சொல்லலாம். சொல்லலாமா இல்லையா? பிசிக்கல் கிளாஸ்ல சார் நோட் சொல்லிட்டு போகல, விளங்கல திரும்ப சொல்லுங்க சொல்லுவீங்களா? எப்பயாவது செல்லுமா இருக்கு மாடா. ஆனா இங்க நான் நோட் சொல்லிட்டு போகல, நீங்க மிஸ் பண்ணினீங்க என்ன செய்யலாம்? ஒரு செக் போடலாம். சார் அந்த நோட்ஸ் கொஞ்சம் திரும்ப செல்லுங்க, போடலாமா இல்லையா? ஒரு விஷயம் விளங்கலைன்னா ஒரு செக் ஒன்று போட்டா சரி, என்ன போடுவீங்க பிள்ளைங்க? சார் எனக்கு இதை திரும்ப தடவை விளங்கப்படுத்துங்க, எனக்கு விளங்கல் செல்லலாமா? ஓமா இல்லை. பிசிக்கல் கிளாஸ்ல டவுட் கேட்கறது நமக்கு வெக்கம். ஏன்? நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளை சுத்தி இருப்பாங்க. அப்ப நாங்க டவுட் கேட்கிற நேரம் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மள ஏளனமா பாத்துருவாங்களோங்கிற ஒரு வெக்கம் ஒன்று இருக்கு நிறைய பிள்ளைகளுக்கு. அதே போல அது ஓகே, அதே போல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி வெக்கப்பட தேவையில்லை. ஓகே, வெக்கம் ஒன்று இருக்குன்னு வைங்க. ஆன்லைன்ல அந்த பிரச்சனை இருக்காது. அழகா சார் பிரைவேட் செட்டுக்கு வந்து சார் இது இப்படி வராதா, சிம்பிளா ஒரு டவுட் கிளியர் ஆகும். அதோட பிசிக்கல் நான் கேட்கிறேன், இந்த பிசிக்கல் கிளாஸஸ் தம்பி நான் ஒரு மார்னிங் 5 o'clock கிளாஸ் போடுமா? பிசிக்கல் கிளாஸஸ் மார்னிங் ஒரு 5 o'clock, நைட் ஒரு 12 வரைக்கும் அப்படிலாம் கிளாஸ் போடுமா? உங்களோட ஃப்ரீ டைமை பார்த்து கிளாஸ் எல்லாம் போடுமா? பிசிக்கல் கிளாஸஸ்ல காலையிலேயே 5 மணிக்கு, நைட்டுக்கு 12 மணிக்கு, நைட்டுக்கு 1 மணிக்கு கிளாஸ் போடுமா? அந்த டைம் எல்லாம் நாங்க படிக்கிறதுக்கு ரெடின்னு சொல்லி நீங்க இருந்தாலும் பிசிக்கலா கிளாஸ் போடுமா? பட் நம்ம என்ன செய்யலாம் ஆன்லைன்ல ஒரு செமினார்னு சொல்லி போட்டா நைட்டுக்கு ஒரு 9 மணில இருந்து 4 மணி வரைக்கும் செமினார் ஃபுல்லா இருந்து கலைக்கலாம். நீங்க உங்களோட வீட்டுல சேஃபா இருந்து படிக்கணும். டிராவலிங் இஷ்யூ இல்ல. சில பிள்ளைகள் வந்து என்ன செய்யும் சொன்னா, பிள்ளைகள் நான் வந்து கேண்டீன்ல கிளாஸ் நேரம் சில பிள்ளைகள் என்ன செய்யுங்க, எங்கேயோ இருந்து 2 hours 3 hours டிராவல் பண்ணி வந்து கிளாஸ முடிச்சிட்டு திரும்ப 2 hours 3 hours டிராவல் பண்ணி போகும்.
இப்படி போற பிள்ளைக்கு 6 hours ஒரு நாள்ல டிராவல் பண்றது வந்து எவ்வளவு டயர்டு, எவ்வளவு டயர்டு. அவ்வளவு டயர்டுக்குள்ள அந்த பிள்ளை கிளாஸுக்கு வந்துட்டு வீட்டை போனா அது படிக்கிறியா தூங்குறியா என்ன செய்யும்? எவ்வளவு கஷ்டமா இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் உனக்கு இந்த கிளாஸ் ரூம்ல போயிட்டு அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிற ஹீட்டுக்குள்ள வேர்க்கிறது படிக்கிறது அந்த பிரச்சனையா இங்க இல்ல தம்பி. உண்ட வீட்டுல உனக்கு பிடிச்ச உண்ட டேபிள்ல உனக்கு பிடிச்ச உண்ட சேர்ல அழகா இருந்து படிச்சுட்டு ஆன்லைன். சரியா இல்லையா? அப்ப நீங்களே சொல்லுங்க, ஆன்லைன் எஃபெக்டிவா இல்லையா? ஆன்லைன் எஃபெக்டிவா இல்லையா? அப்ப ஆன்லைன் வந்து ஏன் ஆன்லைன்ல டைம் வேஸ்ட் பண்றீங்க, ஏன் வந்து ஆன்லைன்ல போயிட்டு இது செய்றீங்க கேட்கிறாங்களுக்கு உங்களோட ரிப்ளை என்ன? ரிப்ளை நிறைய பேர் வருவாங்க, ஏன் தம்பி ஆன்லைன்ல டைம் வேஸ்ட் பண்றீங்க, ஆன்லைன் வந்து விளங்குமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்லைன்ல எல்லாம் வந்து கெமிஸ்ட்ரி படிக்கணும், அதெல்லாம் எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலை, எவ்வளவு கஷ்டமான வேலை, ஏன் சும்மா டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு உங்களுடைய அரசு வந்து கேட்கிறாங்க. என்ன சொல்லுங்க? அப்படி எல்லாம் இல்ல, எங்களுக்கு வந்து நல்ல எஃபெக்டிவா இருக்கு, டைம் சேவ் ஆகுது, நல்லாவே விளங்குது. வேணும்டா நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. வேணும்டா நீங்களும் லிங்க் அனுப்புற ஒரு நாளைக்கு ஜாயின் ஆகி பாருங்கன்னு சொல்லி மலேசியா மலேசியா. ஓகே, சோ எழுதி கொள்ள சேர்வைகள் அடுத்த பாயிண்ட் வருது. அடுத்த பாயிண்ட் வருது. அடுத்த பாயிண்ட் அயன் சேர்வைகள். அயன் சேர்வைகள் யாவும் அயன் சேர்வைகள் யாவும் அயன் சேர்வைகள் யாவும் அயன் சேர்வைகள் யாவும் சாளகங்கள் ஆகும். அயன் சேர்வைகள் யாவும் சாளகங்கள் ஆகும். அயன் சேர்வைகள் யாவும் சாளகங்கள் ஆகும். அடுத்த லைன்ல எழுதுங்க, அதே பாயிண்ட்ல அடுத்த லைன்ல எழுதுங்க. அதே பாயிண்ட்ல அடுத்த லைன்ல எழுதுங்க. அதே பாயிண்ட்ல அடுத்த லைன்ல எழுதுங்க. இவை 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 மூலக்கூறுகளாக இருப்பது. இவை மூலக்கூறுகளாக இருப்பது. இவை மூலக்கூறுகளாக இருப்பது. அடுத்த பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் பங்கீட்டு வலு சேர்வை. என்ன சொன்னோம்? அயன் சேர்வைகள் யாவும் சாளகங்கள் ஆகும். என்ன சொன்னோம்? அயன் சேர்வைகள் யாவும் சாளகங்கள் ஆகும். அடுத்த லைன்ல சொல்லியிருக்கோம், அடுத்த லைன்ல எழுத சொல்லியிருக்கோம், இவை மூலக்கூறுகளாக இருப்பதில்லை சொல்லி எழுத சொல்லி, இவை மூலக்கூறுகளாக இருப்பதில்லை சொல்லி எழுத சொல்லி, மூலக்கூறுகளாக இருப்பதில்லை. அடுத்த பாயிண்ட் என்னடா? பங்கீட்டு வலு சேர்வைகள் பங்கீட்டு வலு சேர்வைகள் பங்கீட்டு வலு சேர்வைகள்
பொதுவாக மூலக்கூறுகள் ஆகும். பொதுவாக பங்கீட்டு வழி சேர்வைகள் பொதுவாக மூலக்கூறுகள் ஆகும். பொதுவாக மூலக்கூறுகள் ஆகும். அடுத்த லைன் எழுதுறது ஒரு சில சேர்வைகள் சாளகங்களாக காணப்படலாம். ஒரு சில சேர்வைகள் சாளகங்களாக காணப்படலாம். ஒரு சில சேர்வைகள் சாளகங்களாக காணப்படலாம். சரி, தலைக்கொண்டு போடுங்க மூலக்கூறுகள். தலைக்கொண்டு போடுங்க மூலக்கூறுகள். மூலக்கூறுகள் சேர்வை ஒன்றில் சுயாதீனமாக அசையும் சுயாதீனமாக அசையும் சுயாதீனமாக அசையும் மிக எளிய கட்டமைப்பு. மூலக்கூறு எனப்படும். சரி தம்பி, மூலக்கூறுகளை நம்ம சில டைப்பா பிரிக்கலாம். நான் கேட்கிறதுக்கு நீங்க ஆன்சர். ஹீலியம், நியான், O2, O3, P4, SH. பாருங்க, இதுவும் மூலக்கூறுகள் தான். அதே போல CO, H2O, H2SO4, H3PO4, இதுகளும் மூலக்கூறுகள் தான். எனக்கு சில இது இவ்வளவு பேர்லையும் இருக்கிற ஒற்றுமை என்னன்னு பாருப்பா. இதுல எத்தனை அணுக்கள் இருக்குடா? அவசர அவசரமா இருக்கிற இதுல எத்தனை அணுக்கள் இருக்கு தம்பி? ஒரு அணு. இதுல எத்தனை அணு இருக்கு? எத்தனை அணு இருக்கு இதுல? நியோன் எத்தனை அணு? அணுவெண் கேட்கல, எத்தனை அணு இருக்கு? ஒரு அணு. இதுல எத்தனை அணு இருக்கு? இதுல எத்தனை அணு? 2 அணுக்கள் இருக்கு. அணுக்களோட எண்ணிக்கை 2. இங்க எத்தனை அணுக்கள் இருக்கு தம்பி? 3 அணுக்கள் இருக்கு. இங்க எத்தனை அணுக்கள் இருக்கு? 4. இங்க எத்தனை இருக்கு அணுக்கள்? 8. சோ அணுக்களோட எண்ணிக்கை சமனில். ஆனா நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணுங்க, இங்க எத்தனை மூலகங்கள் இருக்கு? எத்தனை மூலகங்கள் இருக்கு? ஹீலியம் சொல்ற ஒரே ஒரு
இங்க எத்தனை மூலகங்கள் இருக்கு? நியோன் என்று சொல்ற ஒரே ஒரு மூலகம். இங்க எத்தனை மூலகங்கள் இருக்கு? O2ல எத்தனை மூலகங்கள் இருக்கு? வெரி குட். ஆக்சிஜன் அணுக்கள் 2. மூலகம் எத்தனை பிள்ளைகள்? ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு மூலகம். அந்த ஆக்சிஜன் மூலகத்திட 2 அணுக்கள் இருக்கு. நான் சொல்றது விளைச்சா? சொல்றது விளைச்சா? ஆக்சிஜன் மூலகத்திட 2 அணுக்கள் இருக்கு. மூலகம் ஒன்றுதான். இங்க எத்தனை அணுக்கள்? இங்க எத்தனை அணுக்கள் பிள்ளைகள்? 3 அணுக்கள். எத்தனை மூலகம்? எத்தனை மூலகம்? ஆக்சிஜன் என்று சொல்ற ஒரே ஒரு மூலகம். இங்க 4 அணுக்கள். ஆனா எத்தனை மூலகங்கள்? பாஸ்பரஸ் என்று சொல்ற ஒரே ஒரு மூலகம். இங்க வந்து பாருங்க 8 அணுக்கள். 8 அணுக்கள். 8 அணுக்கள். ஆனா எத்தனை மூலகம்? ஒரே ஒரு சொல்றது சல்பர் என்று சொல்ற ஒரே ஒரு மூலகம். இப்ப செல்லுவோம். அதாவது குறிப்பிட்ட ஒரே ஒரு மூலகம் மாத்திரம் உருவாக்கிய மூலக்கூறுகள் இதெல்லாம். இங்க வாங்க பிள்ளைங்க. எத்தனை அணுக்கள் சொல்லுங்க? 2 அணுக்கள். எத்தனை மூலகம்? இங்க அணுக்கள் 2. எத்தனை மூலகம்? கார்பன் என்று சொல்ற ஒரு மூலகமும் ஆக்சிஜன் என்று சொல்ற ஒரு மூலகமும் 2 மூலகம். இங்க வாங்க. எத்தனை அணுக்கள் இருக்கீங்க? அணுக்கள் எத்தனை சொல்லுங்க? அணுக்கள் 3. தம்பி மூலகம் எத்தனை? அணுக்கள் 3. மூலகம் எத்தனைடா? ஐதரசன் என்று சொல்ற ஒரு மூலகம், ஆக்சிஜன் என்று சொல்ற ஒரு மூலகம். 2 மூலகம். தம்பி இங்க எத்தனை அணுக்கள் இருக்கு மொத்தமா? எத்தனை அணுக்கள் இருக்கு? 2, 3, 7 அணுக்கள். எத்தனை மூலகம் இருக்கு? அணுக்கள் 7. எத்தனை மூலகம்? ஐதரசன் என்று சொல்ற ஒரு மூலகம், சல்பர் என்று சொல்ற ஒரு மூலகம், ஆக்சிஜன் என்று சொல்ற ஒரு மூலகம். 3. இங்கேயும் எத்தனை மூலகம் பாருங்க? எத்தனை அணுக்கள்? 3 + 4 + 4 8 அணுக்கள். ஆனா எத்தனை மூலகம் தம்பி? ஹைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆக்சிஜன் சொல்ற 3 மூலகம். சோ கவனிச்சு பாருங்க. இங்க இருக்கிற எல்லாருலயுமே 2, 2, 3, 3 மூலகங்கள் இருக்கு. எல்லாரையும் எடுத்தால் அணுக்கள் எண்ணிக்கையை கணக்கெடுக்க வேண்டாம். யார் எடுக்க முடியாது? மூலகங்களை பாருங்க. எத்தனை மூலகம் இருக்கு? ஒரே ஒரு மூலம். தம்பி ஒரே விதமான மூலகங்கள் சேர்ந்து உருவாக்குற மூலக்கூறுகளுக்கு நாங்க செல்ற பேர் சொன்னால் ஏகவின மூலக்கூறுகள். சரிங்களா? ஏகவின மூலக்கூறு. ஒரே விதமான ஆட்கள் சேர்ந்து உருவாக்குறது ஏகவின மூலக்கூறு. இல்லைன்னு சொன்னால் ஓரின மூலக்கூறு. சரிங்களா? ஓரின மூலக்கூறு. அப்ப இதுக்கு என்ன பேர் சொல்லலாம்? ஒன்றுக்கு மேற்பட்ட ஆட்கள் சேர்ந்து உருவாக்குறாங்க. என்ன பேர் சொல்லலாம்? இது ஓரினம்னா இது என்ன பிளேட்? வெரி குட். பல்லின மூலக்கூறாக. பல்லின மூலக்கூறு. இன்னொரு வேர்ட் சொல்லலாம் விஷம. விஷம மூலக்கூறு. இது என்ன பிள்ளைகள்? இது என்னடா? மூலக்கூறு. அந்த மூலக்கூறு ஆக்கி இருக்கிற மூலகங்களோட அடிப்படைகளாக இவங்களை இப்படி பிரிக்கும். அதே போல கவனிய பிள்ளைகள் மூலக்கூறுகள் இல்லாம இன்னொரு கேட்டகரியில பிரிக்கும். சொல்றத கவனிச்சு சொல்றத கவனிச்சு பாருங்க. ஹீலியம், நியோன், ஆர்கன், கிரிப்டன், செனன், ரேடன் இதெல்லாம் வந்து யாருன்னு கேட்டா 18ஆம் கூட்டம் மூலங்கள். அதாவது நீங்க ஓலவெல்ல படிச்ச 8ஆம் கூட்டம் மூலங்கள். தம்பி ஓலவெல்ல நீங்க 8 கூட்டங்கள் தான் படிச்சிருப்பீங்க. ஏலவெல்ல 18 கூட்டங்கள் வருமா? இது வந்து என்ன பிள்ளைகள்? 8ஆம் கூட்டம், அதாவது 18ஆம் கூட்டம் மூலம். அதே போல இவங்களை பாருங்க. O2, H2, Cl2, HCl, CO. அதே போல வந்து NO. இப்படி கிடைக்கும். அதே போல பிள்ளைகள் மற்றது O3, P4, H2, CO3. அதே போல வந்து H2O, CO2. இதெல்லாம் பாருங்க. எனக்கு சொல்லுங்க, முதலாவதா இருக்கிற ஆட்களை சொல்லுங்க. இவங்க எல்லாருக்கும் இருக்கிற வித்தியாசம், இவங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன? முதலாவதுல இருக்கிற எல்லாரையும் செக் பண்ணுங்க, என்ன ஒற்றுமை இருக்கு? எல்லாருலையும் எத்தனை அணுக்கள் இருக்கு பிள்ளைங்க? எத்தனை அணுக்கள் இருக்கு? ஒரு அணு. இதை செக் பண்ணுங்க, எத்தனை அணுக்கள் இருக்கு? மூலகங்கள் எல்லாம் விட்டுருங்க, எத்தனை அணுக்கள் இருக்கு? வேற வேற மூலகங்களாகவும் இருக்கலாம், ஒரே மாதிரி மூலகங்களாகவும் இருக்கலாம். ஆனா என்ன பிள்ளைகள்? 2 அணுக்கள் இருக்கு. இதெல்லாம் செக் பண்ணுங்க. 2க்கு மேற்பட்டதா இருக்கு. சரியா பிள்ளைகள்? அணுக்களை பத்தி கேட்கிறேன். இங்க எத்தனை அணு? 3 அணு, 4 அணு. இங்க வந்து 2 + 1 3, 6 அணு. இங்க 3 அணு, இங்க 3 அணு. சரியா இல்லையா? அப்ப அணுக்கள் எண்ணிக்கை என்ன செய்யுது பிள்ளைகள்? இங்கே எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னால் 2 விட தம்பி. அப்ப இங்க கதைக்க போறது என்னென்றால்
அணுக்களோட எண்ணிக்கையை வச்சு பிரிக்க போறோம். அப்ப இது ஒரே ஒரு அணுங்கிறதால ஓரணு மூலக்கூறு. சரியா? ஓரணு மூலக்கூறு. இப்ப இது யாரு? இது யாரு? அது ஓரணுன்னா இது யாரு? வெரி குட். ஈரணு மூலக்கூறு. இது யாரு? பல்லணு மூலக்கூறு. பல்லணு மூலக்கூறு. குழப்பிக் கொள்ளப்படாது. இது ஓரணு, இது ஓரின, ரெண்டு பேர். தம்பி இது பல்லணு, இது பல்லின, ரெண்டு பேர். டிஃபரெண்ட் வந்து வரையும். எனக்கு சொல்லுங்க, நான் இவரை எப்படி மென்ஷன் பண்ணலாம்? இவரை எப்படி மென்ஷன் பண்ணலாம்? Cl2 எப்படி மென்ஷன் பண்ணலாம்னு சொல்லுங்க. Cl2 எப்படி மென்ஷன் பண்ணலாம்? ஒரு ஈரணு மூலக்கூறு. எப்படிப்பட்ட ஈரணு மூலக்கூறு தம்பி? ஒரு ஏகவின ஈரணு மூலக்கூறு. சொல்லலாமா? ஏகவின ஈரணு மூலக்கூறு. சொல்லலாமா இல்லையா? ஏன் ஏகவின? ரெண்டும் குளோரின் தான். அப்ப ஏகவினம். ரெண்டு அணுக்கள், அப்ப ஈரணு மூலக்கூறு. நான் சொன்ன சரியா பிள்ளையா? ஏகவின ஈரணு மூலக்கூறு. O3 நான் எப்படி சொல்லலாம் பிள்ளைகள்? ஏகவின மூ அணு மூலக்கூறு. சொல்லலாமா இல்லையா? O3 ஏகவின மூ அணு மூலக்கூறு. சொல்லலாமா இல்லையா? எஸ் ஓ நோ? ஏகவின மூ அணு மூலக்கூறு. எஸ் ஓ நோ பிள்ளைகள்? மூணு அணுக்கள் தானே இருக்கு. அப்ப ஏகவினம் தான் இருக்கிறது, ஒரே ஒரு மூலகம். எஸ் O3 எடுத்தா ஒரே ஒரு ஆக்சிஜன் மட்டும் தான் இருக்காது. அப்ப ஏகவின மூ அணு மூலக்கூறு. தம்பி இதை என்ன சொல்லுவேன்? ஏன் ஓவன் என்று சொல்லுவேன்? பல்லின ஈரணு மூலக்கூறு. ஓமா இல்லையா? பல்லின ஈரணு மூலக்கூறு. ஓமா இல்லையா? சிம்பிளான விஷயமா இல்லையா? சிம்பிளஸ்டான விஷயங்களா இல்லையா? கஷ்டப்படணுமா தம்பி? மெனக்கெட்டுறதா? சோ மூலக்கூறு எழுதி கொள்ளுங்க. முதலாவது பாயிண்ட் எழுதுங்க. அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. சொல்லி அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. மூலக்கூறுகள். 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 மூலக்கூறு அதனை ஆக்கும். மூலக்கூறுகள் அதனை ஆக்கும். மூலக்கூறுகள் அதனை ஆக்கும். மூலக்கூறுகள் அதனை ஆக்கும். மூலகங்களின் அடிப்படை. மூலகங்களின் வகையின் அடிப்படை. மூலகங்களின் வகையின் அடிப்படை. மூலகங்களின் வகையின் அடிப்படையில் பின்வருமாறு வகைப்படுத்தப்படும். பின்வருமாறு வகைப்படுத்தப்படும். பின்வருமாறு வகைப்படுத்தப்படும். நம்பர் ஒன். நம்பர் ஒன். நம்பர் ஒன். ஏகவின மூலக்கூறு ஸ்லாஷ் ஓரின மூலக்கூறு. நம்பர் ஒன். ஏகவின மூலக்கூறு ஸ்லாஷ் ஓரின மூலக்கூறு. ஏகவின மூலக்கூறு ஸ்லாஷ் ஓரின மூலக்கூறு. உதாரணம் போடும் பிள்ளைகள் இவ்வளவு பெரிய உதாரணத்தில் எழுதி காட்டுங்க. ஏகவின மூலக்கூறு ஸ்லாஷ் ஓரின மூலக்கூறு போட்டு உதாரணத்தில் எழுதி காட்டுங்க.
ரெக்கார்டிங் கிடைக்கும். ரெக்கார்டிங் எல்லாமே அப்லோட் ஆகும். சரியா? ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் ஆகும். சோ நான் அதெல்லாம் குரூப்ல போடுவேன் தேவை. சோ ஏகவின மூலக்கூறு ஸ்லாஷ் ஓரின மூலக்கூறு போட்டு இந்த உதாரணத்தில் இருப்பாங்க. அடுத்தது பல்லின மூலக்கூறு ஸ்லாஷ் விஷம மூலக்கூறு போட்டு இந்த உதாரணத்தில் இருக்கணும். பல்லின மூலக்கூறு ஸ்லாஷ் விஷம மூலக்கூறு போட்டு இந்த உதாரணத்தில் இருக்கு. அடுத்த பாயிண்ட் மூலக்கூறை ஆக்கியுள்ள அணுக்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் பின்வருமாறு பிரிக்கப்படும். நம்பர் 1 ஓரணு மூலக்கூறு. உதாரணம் போடுங்க, இவ்வளவு பேருக்கு. நம்பர் 2 ஈரணு மூலக்கூறு. இவ்வளவு பேரையும் உதாரணம் போடுங்க. நம்பர் 3 பல்லணு மூலக்கூறு. இவ்வளவு பேரையும் உதாரணம். முடிச்சா டன் போடுறது. முடிச்சா டன் ஒரு மெசேஜ் அது போட்டு சென்று. இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கொள்றோம். சோ இதோட நம்மளோட ஃப்ரீ கிளாஸ் எல்லாமே, சோ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸஸ், ஃப்ரீ கிளாஸ் எல்லாமே வந்து இதோட முடியுது. சரி, இதோட ஃப்ரீ கிளாஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா முடியுது. சோ இன்ஷால்லா அடுத்த சாட்டர்டேல இருந்து நீங்க இனி பேமெண்ட் கிளாஸஸ் மட்டும் தான் நடக்கும். சோ பே பண்ணா கிளாஸஸ்ல ஜாயின் ஆகலுமா இருக்கும். சோ கிளாஸ் டீடைல்ஸ் தெரியாத ஆட்கள் இந்த நம்பரை கிளிக் பண்ணி கொள்ளுங்க. இது வந்து அட்மின் நம்பர். இது வந்து ஃபியூச்சரியம் அட்மின் நம்பர். இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் எடுத்து அவசரமா கிளாஸஸ்ல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. இன்ஷால்லா அடுத்த வீக்ல இருந்து அடுத்த டாபிக் பிள்ளைகள் கதோட்டுக்கிறது தான். அடுத்த டாபிக் வந்து அந்த அணுவின் உபதனிக்கைகள், கன்செப்ட், அந்த விஷயங்கள் தான் வரப்போகுது. சோ மிஸ் பண்ணாம அடுத்த கிளாஸ்ல ஜாயின் ஆகிக்கொள்ள பாருங்க. உங்களுக்கு வந்து என்ன சரி பிரச்சனைகள் இருக்குமா இருந்தால், ஏதாவது டவுட்ஸ் கேட்டுக்கொள்ளணுமா இருந்தால், ஏதாவது விஷயங்கள் நீங்க பேசிக்கொள்ளணுமா இருந்தால், இது வந்து இந்த நம்பர், இந்த பர்சனல் நம்பர். நீங்க வந்து விஷயங்கள்லாம் பிள்ளைகள் தைரியமா எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். தெரியாது. சோ கிளாஸ் மிஸ் பண்ண வேணாம். டைமுக்கு கிளாஸுக்கு ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. சோ பிள்ளைகள் யூஸ்ஃபுல்லா இருக்க கிளாஸஸ் ஓகேவா உங்களுக்கு? நம்புறீங்களா? கிளாஸ் ஃபாலோ பண்ணா ஒரு கட்டத்துக்கு சரியா போய் சேர்ந்து நம்புறீங்களா? உங்களுக்கு இந்த கிளாஸ் சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா அந்த கிளாஸ்? அப்ப உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா, உங்களுக்கு இது பிரயோசனம் அளிக்கும் நீங்க நம்புவீங்களா இருந்தா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க.
நல்ல ஒரு விஷயத்தை இன்னொரு ஆளுக்கு சொல்லிக் கொடுக்குறது நன்மைதான் இல்லையா? உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. கிளாஸஸ் நடக்குது, இப்படி ஒரு கிளாஸ் நடக்குது, எங்களுக்கு இது விளங்குது, நீங்களும் ஜாயின் ஆகி பாருங்க, விளங்கும் சரி நீங்க சொல்லுங்க. இனி அவங்க டிசைட் பண்ணுங்க. சரியா? சோ என்ன சரி குழப்பம், என்ன சரி கேட்டு கிளியர் பண்ணணுமா இல்ல கிளாஸ் மட்டும்? ஓகே, பாய். ஆல் தி பெஸ்ட். ஷேர் அடுத்த கிளாஸ் வந்து சார்.